வேகத்தில் தெய்வானத்திலேக்கு தெய்வம் தந்த தூது நான் இன்று கைமாறான் போகிற சபையோடு நான் மிகவும் வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனத்திற்கு நேராய் போக போகிறேன். யோவானுடைய சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அது ഈ സഭയോട് ഈ ദേശത്തോടുമുള്ള ദൂതാണെന്ന് പരിശുദ്ധാത്മാ പറഞ്ഞു. அது இந்த சபையோடும் இந்த தேசத்தோடும் உள்ள தீர்க்கதரிசனம் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொன்னார். ஹல்லேலூயா. வேகத்தில் சப்தத்தில் மைக்கில் கூடி வாய்ச்சாட. மைக்கில் கூடி வாய்ச்சாட. மைக்கில் கூடி வாய்ச்சாட. மைக்கில் யாராவது வாசிங்க. ஹல்லேலூயா. இது தேசத்தோடு உள்ளதும் ഈ സഭയോடு ഉള്ള ഒരു ദൂതാ. இது சபையோடும் இந்த தேசத்தோடு உள்ள தீர்க்கதரிசனம். ആമേൻ. கொஞ்சம் கர்த்தாവ് എന്നോട് പറഞ്ഞതാ ഈ ദേശത്തിന്റെ പേരാണ് എന്നോട് പറഞ്ഞു തന്നത്. கர்த்தர் என்னோடு சொன்னார் இந்த தேசத்துடைய நேம் பெயரை தான் கர்த்தர் என்னோடு சொன்னார். வாய்ச்சாட. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Praise the Lord. Hallelujah. ഈ ദേശത്തിന്റെ പേര് കാനാൻ നാട്. இந்த தேசத்தினுடைய பெயர் கானாவூர். കാനാവൂർ. கானாவூர். Hallelujah. Hallelujah. ഈ ദേശത്തിന്റെ പേരാ കാനാവൂർ. இந்த கிராமத்துக்கு பேர் தான் கானாவூர். Hallelujah. Hallelujah. ആമേൻ. അങ്ങനെ അടയാളം നടക്കാൻ പോകുകയാ. ആമേൻ. അതുപോലെ അടയാളം നടക്കാൻ പോകുകയാ. அதை போன்ற அற்புதங்கள் இங்கே நடக்க போகிறது. ഇവിടെ വായിച്ചെങ്ങനെയാണ് അവൻ അടയാളത്തിന്റെ ആരംഭമായി. நாம் வாசித்தது இப்படி அவருடைய அற்புதத்தினுடைய துவக்கமாய். ആമേൻ. ഈ ഉത്സവത്തിലെ അടയാളത്തിന്റെ ആരംഭമായി കുറിക്കാൻ പോകുകയാ. இந்த திருவிழாவை இந்த கடைசி நாளை அடையாளத்தினுடைய அற்புதத்தினுடைய முதல் நாளாய் கர்த்தர் துவங்க போகிறார். നാളത്തേക്കല്ല വെച്ചിരിക്കുന്നത്. அது நாளைக்கு அல்ல. ഇന്ന് തന്നെയാണ് നടക്കേണ്ടത്. அது இன்றைக்கு. വിശ്വസിക്കുന്നെങ്കിൽ അത് ഇപ്പോൾ തന്നെ. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அது இப்பொழுதே. കർത്താവിന്റെ ദാസന് അതിശക്തമായിട്ട് നമ്മോട് ഇപ്പോൾ ദൂത് പറയുവാനായിട്ട് ഇടയായിത്തീർന്നല്ലോ. கர்த்தருடைய தாசன் மிக தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். നമ്മുടെ വിശ്വാസം വളരണമെന്ന്. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று. നമുക്ക് വിശ്വാസം വളരണമെന്ന്. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். ആമേൻ. ഇത് വളരണമെന്ന് പറയുമ്പോൾ അതിന്റെ മൂല ഭാഷയിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് എന്താണെന്ന് അറിയാമോ? இது வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மூல மொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விசுவாசத்தை உറപ്പിക്കണമേ. என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. വിശ്വാസത്തെ ഉറപ്പിക്കണമേ. என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னுடைய விசுவாசம் உறுதிப்படுத்த வேண்டும்? എന്റെ വിശ്വാസം ഉറപ്പിക്കണമേ. என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமே. ആമേൻ. നിന്റെ വിശ്വാസത്തിന് ഉറപ്പാണെന്നുണ്ടെങ്കിൽ ഏത് പ്രതികൂലങ്ങൾ വന്നാലും ആര് നിന്റെ എതിരെ വന്നെന്ന് പറഞ്ഞാലും ആമേൻ അത് നിന്റെ ജീവിതത്തിൽ ഒന്നും സംഭവിക്കത്തില്ല. உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. ഹല്ലേലൂയ. വിശ്വാസമുള്ള 3 പേരെ തീയിലേക്ക് ഇട്ടു. ആമേൻ. 7 മടങ്ങ് കത്തുന്ന തീക്കകത്ത് ഇട്ടത് അവർ തീയുടെ ബലത്തെ അവർ കെടുത്തി കളഞ്ഞെന്നാ തിരുവചനം പറയുന്നത്. விசுவாசமுள்ள 3 பேரை அக்கினி சூளையில போட்டார்கள். வேதவசனம் சொல்லுது அவர்கள் தீக்குள்ள விழுந்து அதை காலின் கீழ் மிதித்து அதை அணைத்து போட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. നിന്നെ നിന്റെ സഭയെ നിന്റെ കുടുംബത്തെ ആമേൻ കത്തിച്ച് ചാരമാക്കുവാൻ ഈ ലോകം എത്ര വലിയ തീക്കുണ്ടം നിർമ്മിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ നിന്റെ വിശ്വാസം അത്ര ഉറപ്പാണെന്നുണ്ടെങ്കിൽ പരിശുദ്ധാത്മാവ് ശക്തമായിട്ട് പറയുന്നു നീ ആ തീയുടെ ബലത്തെ കെടുത്തി കളയുന്ന ഒരു അഭിഷേകം നിന്റെ മേലുണ്ട്. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சபையும் உன்னுடைய தேசத்தையும் அழித்து போடுவதற்கு எந்த அக்கினி சூளைகள் வந்தாலும் நீ விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பாயானால் அந்த அக்கினி சூளைகள் உன்னை அழிக்காது, மாறாக அந்த அக்கினிகளை நீ அழிப்பாய். ഹല്ലേലൂയ. ഇവിടെ വായിക്കുന്നത് ഞങ്ങളുടെ അവർ എന്താ പറയുന്നത് അടയാളങ്ങളുടെ ആരംഭമായി அவர் முதலாம் அற்புதங்களுடைய துவக்கமாய் ആമേൻ ഗലീലയിലെ കാനാവിൽ വെച്ച് ചെയ്ത് கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து തന്റെ മഹത്വം വെളിപ്പെടുത്തി தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி ശിഷ്യന്മാർ അവനിൽ വിശ്വസിച്ചു. அவருடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தியதனால அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ഞാൻ വേഗത്തിൽ പറയാൻ പോകുകയാണ്. நான் இந்த காரியத்தை மிகவும் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். നമുക്കറിയാം യോഹന്നാന്റെ സുവിശേഷം 2-ാം അധ്യായത്തിൽ நமக்கு தெரியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2-ஆம் அதிகாரத்தில் എല്ലാവർക്കും വളരെ
കാണാതെ അറിയാവുന്ന நமக்கு ഭാഗമാണ്. எல்லாருக்கும் காணாம சொல்ற ഒരു அந்த ദിവസം பகுதி. കാനാ എന്ന് പറയുന്ന ഊരിൽ ഒരു കല്യാണമുണ്ടായി. ஒரு நாள் அந்த கானா என்ற ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കാനാ എന്ന് പറയുന്ന ആ നാട്ടില് കല്യാണത്തിന് ഒരുപാട് പേരെ വിളിച്ചിട്ടുണ്ട്. கானா என்ற அந்த ஊர்ல அந்த திருமணத்திற்காக பல ஆயிரங்களை அழைத்திருந்தார்கள். വലിയ വലിയ സ്തോത്രം എന്ന് പറയുന്നത് മിനിസ്റ്റേഴ്സ് മുതൽ അങ്ങനെ ഒരുപാട് ഉദ്യോഗസ്ഥന്മാര്, ഒരുപാട് ധനികന്മാരായിരിക്കുന്നവര്, പ്രമാണിമാരായിരിക്കുന്നവര്, അങ്ങനെ പലരെയും ഈ കല്യാണ വീട്ടിൽ ക്ഷണിച്ചിട്ടുണ്ട്. இந்த திருமணத்திற்கென்று பல தலைவர்கள், செல்வந்தர்கள், மந்திரிகள் மற்றும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். നമ്മുടെ യേശു അപ്പച്ചന് ജന്മം കൊടുത്ത മറിയയും കല്യാണ വീട്ടിൽ ഉണ്ടായിരുന്നു. அங்கே இயேசுவை பெற்றெடுத்த தாயாயிருந்த மரியாளும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். യേശുവിനെയും ശിഷ്യന്മാരെയും കല്യാണത്തിന് ക്ഷണിച്ചിരുന്നു. இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. ഹല്ലേലൂയ. യേശുവിനെയും ശിഷ്യന്മാരെയും കല്യാണത്തിന് ക്ഷണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. യേശുவையும் சீஷர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். അപ്പോൾ കല്യാണത്തിന് ഒരുപാട് പേര് പന്തിയിൽ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. அப்படினா அந்த திருமணத்திற்கு அந்த பந்தியில பல பேர் வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க. ആ വീട്ടുകാര് കല്യാണത്തിന് വേണ്ടി ക്ഷണിക്കപ്പെട്ടവർക്ക് കൊടുക്കുവാൻ വേണ്ടി പലവിധമായ വിഭവങ്ങൾ തയ്യാറാക്കിയിട്ടുണ്ടായിരുന്നു. அந்த திருமணத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தவர்கள் வருகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பலவிதமான விதவிதமான உணவுப் பொருட்களை ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். അതിലെ ഒന്നായിരുന്നു അവർക്ക് വീഞ്ഞ് എന്ന് പറയുന്നത്. அதிலே ஒன்றுதான் திராட்சரசம் என்று சொல்லுவது. ആമേൻ. വരുന്നവർക്ക് വിളമ്പി കൊടുക്കുവാൻ വേണ്ടി വീഞ്ഞ് അവർ ഒരുക്കി വെച്ചിരുന്നു. வருகிற எல்லாவர்களுக்கும் கொடுப்பதற்காக திராட்சரசத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். വലിയ വലിയ ഗസ്റ്റുകൾ ഗസ്റ്റുകൾക്കെല്ലാം കൊടുത്തു. பெரிய பெரிய விருந்தாளிகளுக்கு எல்லாம் கொடுத்தார்கள். ചെറിയ കൂട്ടങ്ങൾക്ക് കൊടുത്തു. சின்ன சின்ன கூட்டங்களுக்கு கொடுத்தார்கள். വീണ്ടും ക്ഷണിക്കപ്പെട്ടവർ വന്നുകൊണ്ടിരിക്കുക. எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கும்போது கொடுக்க கொடுக்க இன்னும் அழைக்கப்பட்டவங்க வந்துட்டே இருக்காங்க. அங்க இருக்கும்போது வீட்டுக்காரர் പറഞ്ഞു, அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, യേശുവിന്റെ അമ്മ മറിയയുടെ അരികെ ചെന്നിട്ട് പറഞ്ഞു, മറിയാളിடத்துல போய் சொல்றாங்க வீட்டுக்காரங்க, യേശുവിന്റെ അമ്മ മറിയയും ഈ വീടുമായിട്ട് എന്തോ ചില ബന്ധങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. இயேசுவுடைய தாயாயிருந்த மரியாளுக்கும் இந்த கானா ஊரில் உள்ள திருமண வீட்டாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது. എന്ത് കാര്യങ്ങൾ ചിലപ്പോൾ ചില സ്ത്രീകളോടുമായിട്ടായിരിക്കും അവർ സംസാരിക്കാറുള്ളത്. ஒருவேளை ஏதோ ஒரு தொடர்புல அவங்க ஸ்திரீகளோடு மட்டும் தான் பேசுவாங்கன்னு இருக்கலாம். മറിയോട് പറഞ്ഞു, സ്തോത്രം, അയ്യോ ഇനി ഒരുപാട് പേരെ ക്ഷണിച്ചിട്ടുണ്ട്, നമ്മൾ കരുതി വെച്ച വീഞ്ഞ് ഇനി മുഴിക്കത്തില്ല എന്ന് പറയുവാനായിട്ട് തീർന്നു. மரியாளிடத்துல சொன்னாங்க, நம்ம ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த திராட்சரசம் அநேகர் வருகிறதுனால இது எல்லாருக்கும் திகையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. പക്ഷേ യേശുവിന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു ബോധ്യം ഉണ്ടായിരുന്നു. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு ஒரு அறிவு ഉണ്ടായിരുന്നത്. എന്റെ മകനാണെങ്കിൽ അവൻ ദൈവപുത്രനാകുന്നു എന്ന് എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. അവൻ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ എന്തെങ്കിലും ഒരു പരിഹാരം ചെയ്തിരിക്കും. இயேசு ஒருவேளை என்னுடைய மகனாய் இருந்தாலும் அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால அவரும் இங்கே வந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு போக்கு, ஏதோ ஒரு தப்பி செல்வதற்கான வழியை கர்த்தர் வைத்திருப்பார். இயேசுவுக்கு அடுத்து வந்து சொன்னார்கள், அவருக்கு வீഞ്ഞില്ല, அவர்களுக்கு திராட்சரசம் தீர்ந்து போயிட்டது. യേശു അവളെ നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, இயேசு மரியாளை பார்த்து சொன்னார், സ്ത്രീയേ, ஸ்திரீயே, എനിക്കും നിനക്കും തമ്മിൽ എന്ത്, உனக்கும் எனக்கும் என்ன എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയാമോ? அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? നീ ഭൂമിയിലുള്ളവളാകുന്നു, நீ இந்த பூமியில் உள்ளவள், ഞാൻ ഈ ഭൂമിയിൽ ഉള്ളവനല്ല, எனக்கு பூமியில் ഞാൻ இந்த பூமியில் உள்ளவன் அல்ல, സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നുള്ളവനാകുന്നു, நான் பரலோகத்திலிருந்து வந்தவன், എന്റെ പിതാവ് എന്നെ അയച്ചതാകുന്നു, பிதா என்னை அனுப்பினார், എന്റെ പിതാവ് പറഞ്ഞ സമയത്തിന് മാത്രമേ എനിക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ കഴിയത്തുള്ളൂ. பிதா என்னை அனுப்பின காரணத்தினால அவர் சொல்லுகிற வேளையில மாத்திரம்தான் என்னால ஏதாவது செய்ய முடியும். അതുകൊണ്ട് യേശു പറഞ്ഞു, എന്റെ നാഴിക ഇതുവരെ വന്നിട്ടില്ല. அதனால இயேசு சொன்னா, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. എന്റെ നാഴിക ഇതുവരെ വന്നിട്ടില്ല, என்னுடைய வேளை இதுவரை வரவில்லை. ആമേൻ. ഉടനെ സ്തോത്രം, ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർ ഉടനെ മറിയ അവിടെയുള്ള ജോലിക്കാരോട് ചെന്നിട്ട് പറയുവാനായിട്ട് ഇടയായിരുന്നു, അവൻ നിങ്ങളോട് എന്തെങ്കിലും കൽപ്പിച്ച, എന്തെങ്കിലും സംസാരിക്കുന്നെങ്കിൽ അത് നിങ്ങൾ അനുസരിച്ചാൽ വിടുതലാണ്. உடனே மரியாள் பந்தி விசாரணைக்காரர்களிடத்துல போய் சொன்னாங்க, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். അവിടെ വെള്ളം കോരാൻ വന്നവരുണ്ട്, அங்க தண்ணி எடுப்பதற்கு வந்தவங்க உண்டு, വിറക് കീറുന്നവരുണ്ട്, அங்க விறகு கீறுவதற்கு வந்தவங்க உண்டு, ഇല വൃത്തിയാക്കുന്നവർ കാണാം, இலை கழுவ வந்தவங்க இருப்பாங்க, ഭക്ഷണം പാകം ചെയ്യുന്നവർ കാണാം, சாப்பாடு விளம்ப
கம்ப வந்தவங்க இருப்பாங்க, പന്തൽ ഇടുന്നവര് കാണാം, அங்க செட்டு போடுறவங்க இருந்திருப்பாங்க, എല്ലാ ടൈപ്പിൽപ്പെട്ട ജോലിക്കാരും അവിടെയുണ്ട്. பலவிதமான பணி செய்கிறவங்க அங்க இருந்தாங்க. അവരോട് പറഞ്ഞ് അവൻ എന്തെങ്കിലും കൽപ്പിച്ചാൽ നിങ്ങൾ ചെയ്തോണം. அவரிடத்துல சொன்னாங்க, அவர் ஏதாவது உங்களுக்கு சொன்னா அதை செஞ்சிரணும். അല്പസമയം കഴിഞ്ഞപ്പോൾ கொஞ்ச நேரம் தாண்டினதும் യേശു ആമേ പുറത്തേക്ക് വന്ന് இயேசு வெளியே வந்து വെള്ളം കോരുന്ന ആമേ ശുശ്രൂഷക്കാരെ കണ്ട് தண்ணி எடுக்கிறவங்களை பார்த்தார். അവരെ സൂക്ഷിച്ചു നോക്കി, அவர்களை உற்று நோக்கினார். അവർ കിണറ്റിലേക്ക് പോയി, കിണറ്റിൽ ചെന്നിട്ട് அவர் கிணற்றுக்கு போய் വളരെ ആഴമായ കിണറാകുന്നു, அது மிகவும் ஆழமான கிணறு, ആഴമായ കിണറ്റിൽ നിന്ന് அந்த ஆழமான கிணத்துல இருந்து വെള്ളം കോരിക്കൊണ്ട് വന്ന് தண்ணியை எடுத்து പാത്രത്തിൽ നിറയ്ക്കുന്നുണ്ട്. இங்க இருக்கிற பாத்திரத்துல அவங்க நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. നിറച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர்கள் அப்படி நிரப்பி கொண்டிருக்கும் போது യേശു കർത്താവ് നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, கர்த்தராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். നിങ്ങൾ അവിടെ 7ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அங்கே 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ഈ വെള്ളം കോരുന്ന ശുശ്രൂഷക്കാര്, இந்த தண்ணி எடுக்கிற வேலைக்காரங்க, അവർ വെള്ളം കോരി കൊണ്ടുവന്നിട്ട് அவங்க தண்ணி எடுத்து வந்து വീട്ടിനകത്തുള്ള മനോഹരമായ നല്ല നല്ല പാത്രങ്ങളെല്ലാം നിറയ്ക്കുന്നത്. அவங்க அந்த தண்ணியை முண்டு கொண்டு வந்து வீட்ல இருக்கிற அழகான பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. ഇത് ഉപയോഗത്തിന് വേണ്ടിയുള്ളതാ. ஏண்டா இது பயன்படுத்துவதற்கான தண்ணீர். അതുകൊണ്ട് മോശമായ പാത്രത്തിൽ നിറയ്ക്കാൻ പാടില്ല. அதனால அசிங்கமான பாத்திரத்துல அவங்க நிரப்ப மாட்டாங்க. യേശു കർത്താവ്, ஆனால் இயேசு கிறிஸ்து പുറത്തേക്ക് വന്നിട്ട് அங்கே வெளியே வந்து അവിടെ 6 കൽപാത്രങ്ങൾ ഇങ്ങനെ കണ്ടു. அங்கே 6 கற்சாடிகளை பார்த்தார். ആ വെള്ളം കോരുന്നവരോട് പറഞ്ഞു, அந்த தண்ணி கோர்றவங்க எடுக்கிறவங்கள்ட்ட சொன்னார், നിങ്ങൾ വെള്ളം കോരിക്കൊണ്ട് വന്ന് நீங்க தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து ഈ കൽപാത്രങ്ങളിൽ നിറയ്ക്കണം. இந்த 6 கற்சாடிகள் நிறைக்க வேண்டும். അവർ തന്നെ ആശ്ചര്യപ്പെട്ടു പോയി. அவர்கள் தானே ஆச்சரியப்பட்டு பார்க்கறாங்க. ഇങ്ങനെയുള്ള ഈ വെളി കിടക്കുന്ന പൊടി പിടിച്ച് ആമേ വക്കുപൊട്ടി ആമേ ഒരു രൂപവുമില്ലാത്ത ഈ പാത്രങ്ങൾ എന്തിനാ വെള്ളം നിറയ്ക്കുന്നത്? வெளியே கிடக்கிற பாதி உடைஞ்சு அழுக்கா இருக்கிற யாரும் பயன்படுத்தாத இந்த பாத்திரத்துல எதுக்கு தண்ணி நிரப்பணும்? ഇത് വ്യർത്ഥ കാര്യമല്ലേ? இது பயன்படாததல்லே? മനോഹരമായ പാത്രങ്ങൾ പലതും അകത്തില്ലേ? எவ்வளவு அழகான பாத்திரங்கள் உள்ள இருக்கிறது. പക്ഷേ യേശു പറഞ്ഞത്, ஆனால் இயேசு சொன்னார், ഈ കൽപാത്രങ്ങൾ വെള്ളം നിറയ്ക്കണം. இந்த கற்சாடிகளில் தண்ணி நிரப்ப வேண்டும். യേശു പറഞ്ഞാൽ അതുപോലെ ചെയ്യുന്നെങ്കിൽ അവിടെയാണ് വിടുതൽ വ്യാപരിക്കുന്നത്. இயேசு சொல்வார் என்றால் அதை போல யாரெல்லாம் செய்கிறீங்களோ அங்கே தான் அற்புதங்கள் நடக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആമേൻ. നിങ്ങൾ വളരെ ശ്രദ്ധിക്കുക. நீங்க மிகவும் கவனிக்க வேண்டும். ഞാൻ കർത്താവിനോട് ചോദിച്ചു, நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், കർത്താവേ, ஆண்டவரே, വളരെ മനോഹരമായ പാത്രങ്ങൾ വീട്ടിനകത്ത് எவ்வளவு அழகான பாத்திரங்கள் வீட்டுக்குள்ள இருந்துட்டும், നല്ല കളർ ഉള്ളതുണ്ട്, இன்னும் அழகான கலர் உள்ளதுண்டு, രൂപത്തിലുള്ളതുണ്ട്, இன்னும் அழகான வடிவில உள்ளதுண்டு, വളരെ വിലയുള്ളതുണ്ട്, அழகா விலை உயர்ந்த பாத்திரங்கள் உண்டு. ഈ പാത്രങ്ങൾ വെള്ളം നിറയ്ക്കാതെ, ஆனா இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பாம ഈ 6 പാത്രങ്ങൾ നിറയ്ക്കാൻ കാരണം இந்த கற்சாடிகள் நிரப்புறதற்கு என்ன காரணம்? എന്നെ ശ്രദ്ധിക്കുക, என்ன கவனிங்க. ഈ 6 കൽപാത്രം എന്ന് പറയുന്നത് இந்த 6 கற்சாடி என்று சொல்லுவது അവിടെ വന്നിരിക്കുന്ന മനുഷ്യരെ കുറിച്ചാകുന്നു. அங்க இருக்கிற விதமான மனிதர்களை குறித்தது. 6 എന്ന് പറയുന്ന മനുഷ്യന്റെ സംഖ്യയാണ്. 6 என்று சொல்லுவது மனிதனை குறிக்கிற எண். ഒന്നുകൂടി പറഞ്ഞാൽ, ஒரு முறை கூட சொன்னா, ആരും ശ്രദ്ധിക്കാത്ത, யாரும் கவனிக்காத, ആരും അറിയാത്ത, யாருக்கும் தெரியாத, ആർക്കും പ്രയോജനമില്ലാത്ത, யாருக்கும் பயன்படாத, വെളിപ്പറമ്പിൽ കിടക്കുന്ന, அது பயன்படாம வெளியே கிடக்கிற ചില 6 പേരെ കർത്താവ് കാണുവാനായിട്ടിടയെ തീർന്നു. அங்க இருக்கிற 6 பேரை கர்த்தர் கண்டார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് ചെയ്യുമ്പോൾ തന്നെ കർത്താവിന് മറ്റൊരു ഉദ്ദേശം കൂടെ ഉണ്ട്. இதை செய்து கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவருக்கு இன்னொரு நோக்கமும் இருந்தது. കർത്താവിന്റെ കൂടെ ഇറങ്ങി തിരിച്ചിരിക്കുന്ന കുറച്ച് ശിഷ്യന്മാരുണ്ട്. ஆண்டவரோடு கூட இறங்கி பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற இன்னும் சில சீஷர்களும் அவரோடு கூட இருக்கிறாங்க. ഇവര് വിളിച്ചപ്പോ ഇറങ്ങി പോരുന്നതാ. இவங்க எல்லாம் கூப்பிட்ட உடனே இறங்கி போறாங்க. കാര്യം ഇവര് സ്തോത്രം ചിലര് യോഹന്നാന്റെ ശിഷ്യന്മാരായിരുന്നു. இதுல சிலர் யோவானுடைய சீஷர்களும் இருந்தார்கள். വേറെ ചിലര് വല നന്നാക്കുന്നവരായിരുന്നു. இன்னும் சிலர் வலைகளை சுத்தம் பண்றவங்க இருந்தாங்க. പണിക്കാരായിരുന്നു. இன்னும் டெய்லி வேலைக்கு போறவங்க இருந்தாங்க. സാധാരണപ്പെട്ടവരായിരുന്നു. இதுல சாதாரண ஆட்களா இருந்தார்கள். യേശു വിളിച്ചപ്പോ കൂടെ പോരുന്നു. യേശു கூப்பிட்டாருன்னு சொல்லி சும்மா இறங்கி வந்துட்டாங்க. എന്തിനാ വിളിച്ചത്, എങ്ങനെയാ, എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയത്തില്ല. எதற்காக அழைத்தார், என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. അവർ തന്നെ പലപ്പോഴും സ്വയം പറയാറുണ്ട്. அவர்கள் தன்னை தானே அடிக்கடி சொல்றதுண்டு, സാധാരണപ്പെട്ടവരാകുന്നു, நாங்க சாதாரண மனிதர்கள், ഞങ്ങൾക്ക് വലിയ വിദ്യാഭ്യാസമില്ലാത്തവരാ, பெரிய படிப்பெல்லாம் இல்ல, ഞങ്ങൾ വെറും സാധാരണപ്പെട്ടവരാകുന്നു, நாங்க மிகவும் சாதாரணமானவர்கள், കൂലിപ്പണിക്കാരാ, நாங்க டெய்லி கூலிப்பணி செய்கிறவர்கள், പിടുത്തക്കാരാ, நாங்க மீன் பிடிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், ഈ പാത്രങ്ങളിൽ വെള്ളം നിറയ്ക്കണം. இந்த பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்புங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് ഒരു കഴിവുമില്ല, எனக்கு ஒரு திறமையும் இல்ல, എനിക്ക് പ്രസംഗിക്കാൻ അറിയത്തില്ല, எனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தெரியாது, പ്രാർത്ഥിക്കാൻ പോലും അറിയത്തില്ല, எனக்கு ஜெபிப்பதற்கு கூட தெரியாது. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ് എന്ന് പറയുന്നവരാണോ നിങ്ങൾ? அப்படி சொல்றவங்களா நீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രാർത്ഥിക്കുന്നവരെയാണെങ്കിൽ എല്ലാവരും പെട്ടെന്ന് ശ്രദ്ധിക്കും. ஜெபிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா எல்லாரும் உடனே கவனிப்பாங்க. ஜெபிக்கிறவங்கள പ്രാർത്ഥിക്കാൻ അറിയാതെ, ஜெபிக்க தெரியாம, ഉള്ളു പൊട്ടിക്കൊണ്ട്, இருதயம் மாத்திரம் അങ്കലായിട്ട് വിങ്ങി വിങ്ങി കരയുമ്പോൾ விங்கி விங்கி அழுகிற ആരും ശ്രദ്ധിക്കത്തില്ല. யாரும் அப்படிப்பட்டவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ശ്രദ്ധിക്കുന്ന ഒരുവനുണ്ട്. ஆனா அப்படிப்பட்டவர்களை கூட கவனிக்கிற ஒருவர் உண்டு. മറ്റാരുമല്ല, அது வேறு யாரும் இல்லை, അത് നമ്മുടെ സർവശക്തനായ, அது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள അവൻ ദൈവമത്രേ, நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ബൈബിൾ പറയുന്നു, வேதவசனம் சொல்லுகிறது, ഹൃദയം നുറുങ്ങിയവർക്ക് இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு യഹോവ സമീപസ്ഥൻ, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். മനസ്സ് തകർന്നവരെ, ஓ இருதயம் உடைக்கப்பட்டவரே, അവൻ രക്ഷിക്കുന്നു. அவர் கர்ச்சிக்கிறார். ഹല്ലേലൂയ. യേശു പറയാ, ഈ പാത്രങ്ങൾ വെള്ളം നിറയ്ക്കുക. இப்படிப்பட்ட பாத்திரங்களை தண்ணி நிரப்புங்க. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ഞാൻ ചോദിച്ചു, കർത്താവേ, ഈ പാത്രത്തിന് എന്താണ് പ്രത്യേകത? நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவர் இந்த பாத்திரங்களுக்கு என்ன விசேஷம்? വളരെ ശ്രദ്ധിക്കുക, மிகவும் கவனிங்க. ഹല്ലേലൂയ. ഒന്നാമതായിട്ട് കർത്താവ് പറഞ്ഞതിന്റെ റീസൺ ഇതാണ്. முதலாவதாக ஆண்டவர் இடத்துல இப்படி சொன்னார், ഈ പാത്രത്തിൽ ആമേ ആരും ശ്രദ്ധിക്കാത്ത പാത്രമാണ്. இந்த பாத்திரங்கள் யாருமே கவனிக்காத பாத்திரம். അവൻ പ്രത്യേകിച്ച് വിലയൊന്നുമില്ല. இதுக்கு பெரிய அளவு விலையெல்லாம் கிடையாது. യഹൂദന്മാരുടെ ശുദ്ധീകരണത്തിന് വേണ്ടി ആമേ അവരുടെ കാല് കഴുകാനോ പാത്രങ്ങൾ കഴുകാനോ വെളിയിൽ കിടക്കുന്ന പാത്രമാണ്. இது யூதர்களுடைய கால்களை கழுவுவதற்கும் பாத்திரம் கழுவுவதற்கும் இது வெளியே வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். ആമേ കാറ്റും മഴയും വെയിലും പൊടിയൊക്കെ അടിച്ച് ആമേ വെളിയിൽ കിടന്ന പാത്രമാണ്. இது காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் எல்லாம் தூசி பிடிச்சு வெளியே தான் கிடக்குது. ഹല്ലേലൂയ. അതിലെന്താ പ്രത്യേകത? அதற்கு என்ன விசேஷத்தன்மை உண்டு? നിങ്ങൾ നിങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് ചെല്ലുക. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ആമേ നിങ്ങൾക്ക് ഉപയോഗമില്ലാത്ത എത്രയോ പാത്രങ്ങൾ ചുറ്റും കാണാം. நீங்க பயன்படுத்தாத எவ்வளவோ பாத்திரங்கள் உங்க வீட்டை சுத்தி கிடக்குது. നിങ്ങൾ ഇതെല്ലാം കൂടെ എടുത്ത് വീട്ടിന്റെ അകത്ത് കൊണ്ടുവെക്കുമോ? இதையெல்லாம் தூக்கி உங்க வீட்டுல கொண்டு வைப்பீங்களா உள்ள? ആമേ ഒരിക്കലുമില്ല. ஒருபோதும் நம்ம வைக்க மாட்டோம். നമ്മൾ ഇതെല്ലാം കൂടെ കൂട്ടി വെച്ചിട്ട് ആക്രിക്കാർ വരുമ്പോൾ അവർക്ക് അത് കൊടുക്കുവാനായിട്ട് நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சு எப்ப ஆக்கர்காரன் வரும் அவன் கையில போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு. പ്രയോജനമില്ലാത്ത പാത്രം, பயன்படாத பாத்திரங்கள், എനിക്ക് ഉപയോഗമില്ലാത്ത പാത്രം, எனக்கு உபயோகிக்க முடியாத பாத்திரங்கள் പറയുന്ന ആരെങ്കിലും എന്നെ ഒന്ന് കേൾക്കുന്നുണ്ടോ? அப்படி சொல்லுகிற யாராவது என்னை கேட்கிறீர்களா? எனக்கு ഉപയോഗമില്ല എന്ന് നീ പറയുന്നതൊക്കെ, உங்களுக்கு உபயோகம் இல்ல, பயன்பாடு இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், നിന്നെ കുറിച്ച് ഉപയോഗപ്പെടുത്തുന്ന ഒരുവനുണ്ട്. உங்களை கூட பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. രണ്ടാമത്തെ കാരണം എന്ന് പറയുന്നത്, இரண்டாவது காரணம், ഈ പാത്രത്തില് ആമേ ചോർച്ചയില്ലാത്ത പാത്രമാണ്. இந்த பாத்திரத்திற்கு ஜோடி இல்லாத பாத்திரம். ചോർച്ചയില്ലാതെ ആമേ പൊട്ടലോ ഒന്നും ആമേ இந்த பாத்திரத்திற்கு ஓட்டைகள் இல்லாத ഓട്ടയില്ല. യെസ്, ഹല്ലേലൂയ. ഈ പാത്രത്തിൽ ഓട്ടയില്ലാത്ത പാത്രമാണ്. இந்த பாத்திரங்கள்ல ஓட்டை இல்ல. ഹല്ലേലൂയ. ഓട്ടപാത്രമാണെന്നുണ്ടെങ്കിൽ ഇതിനകത്ത് ആമേ വെള്ളം ഒഴിച്ചു വെക്കാൻ കഴിയത്തില്ല. ஒருவேளை இது ஓட்ட பாத்திரமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் இங்க தண்ணி ஊத்துறது சொல்லிருக்க மாட்டாரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരുപക്ഷെ ആരും ശ്രദ്ധിക്കാത്ത പാത്രമായിരിക്കാം. ஒருவேளை யாரும் பார்க்காத பாத்திரங்களா இருந்திருக்கலாம். ഓട്ടപാത്രമായിരിക്കരുത്. ஆனா இது ஒருவேளை நீங்கள் யாரும் கவனிக்காத, யாரும் மைண்ட் பண்ணாத பாத்திரமா இருக்கலாம். ஆனா ஓட்ட பாத்திரமா இருந்துராதீங்க. ചിലര് ഈ ആക്രി മേടിക്കുന്നവരാണെന്നുണ്ടെങ്കിൽ ഈ പഴയ പാത്രങ്ങളെല്ലാം മേടിച്ചോണ്ട് പോയിട്ട് എല്ലാം കൊണ്ടുവന്ന് അവർ വിറ്റ് കാശുണ്ടാക്കത്തില്ല. നല്ല പാത്രങ്ങൾ എന്ത് ചെയ്യുന്നറിയുമോ, അവർ കഴുകി മിനുക്കി അവർ അതിനകത്ത് അവർ ഉപയോഗപ്പെടുത്തുവാനായിട്ട് തരും. ஏனென்றா ஆக்கர்காரங்க வந்து இந்த பழைய பாத்திரங்களை வாங்கிட்டு போற எல்லா பாத்திரத்தையும் அவங்க ஆக்கர் கடையில போட மாட்டாங்க. அவங்க நல்லா செக் பண்ணுவாங்க, எது பயன்படுவது எது பயன்படாதது எல்லாம் பார்த்து அதுல எது நல்லா இருக்கோ அதை மறுபடியும் எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. ഹല്ലേലൂയ. ഓട്ടപാത്രമായിരുന്നാൽ ആർക്കും ഉപയോഗമില്ലാത്തതാണ്. ஒருவேளை ஓட்ட பாத்திரமா இருந்துச்சுன்னா அது யாருக்கும் பயன்படாது. മൂന്നാമത്തെ കാരണം എന്ന് പറയുന്നത്, மூன்றாவது காரணம் என்று சொன்னார், ഈ പാത്രം നമ്മുടെ കണക്ക് വെറുതെ ഇരിക്കുന്ന പാത്രമല്ല. இது நம்ம நினைக்கிறது மாதிரி இது சும்மா இருக்கிற பாத்திரம் இல்ல. ഈ പാത്രം
പാത്രം ആമേ നിലവിളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പാത്രമാണ്. இந்த பாத்திரம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிற பாத்திரம். കല്യാണ വീട്ടിലേക്ക് യേശു കടന്നു പോയപ്പോൾ, இந்த திருமண வீட்ல இயேசு வந்தபோது ആമേ വെളിയിൽ കിടക്കുന്ന ഈ കൽപാത്രങ്ങൾ ഇവിടെ കടന്നു പോകുന്നത് ആരാണെന്ന് തിരിച്ചറിഞ്ഞു. இந்த வெளியே போகிறவங்க, இந்த கடந்து போகிறது, இதுக்குள்ள பிரவேசிக்கிற யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ആമേ സ്തോത്രം. ഇവിടെ കടന്നു പോകുന്നത് മറ്റാരുമല്ല, ഞങ്ങളുടെ ഉടയവനാകുന്നു. இந்த திருமண வீட்டிற்கு வருவது அவர் வேறு யாரும் இல்ல, நம்மை உண்டாக்கினவர். ആമേ ഈ പാത്രങ്ങൾ എന്തെന്നറിയാമോ? കർത്താവ് ആമേ യേശു അകത്തേക്ക് കടന്നു പോകുമ്പോൾ നിലവിളിക്കുവാനിടയെ തീർന്നു. ആമേ ഞങ്ങളെ ഒന്ന് വ്യത്യാസപ്പെടുത്തണമേ. இந்த கற்பாத்திரங்கள் இயேசு அந்த திருமண வீட்டில் பிரவேசிக்கும் போது ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமே. ഞങ്ങൾ വെളിമ്പറമ്പിൽ കിടക്കുന്നവരാണ് சொன்னார்கள், நாங்க வெளியே தான் கிடக்கிறோம். ആമേ ഞങ്ങളെ കൊണ്ട് ആർക്കും പ്രയോജനമില്ല. எங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ഞങ്ങൾ ശൂന്യമായിരിക്കുന്നു. நாங்கள் சீரோவாக இருக்கிறோம். ആമേ ഞങ്ങൾക്ക് ഭംഗിയില്ല. எங்களுக்கு அழகு இல்லை. ഞങ്ങൾക്ക് വിലയില്ല. எங்களுக்கு உருவம் இல்லை. ഉടയവനേ, எங்களை உண்டாக்கினவரே, ഉടയവനേ, எங்களை உண்டாக்கினவரே, ഞങ്ങളെ ഒന്ന് രൂപാന്തരപ്പെടുത്തണമേ. எங்களுக்கு ஒரு மறுரூபம் தர வேண்டுமே. അതുകൊണ്ടാണ് യേശു ഇപ്രകാരം പറഞ്ഞത്. அதனால் தான் இயேசு இப்படி சொன்னார், നിങ്ങൾ ആർത്തില്ലെങ്കിൽ, நீங்கள் கூப்பிடவில்லை என்றால் ഈ കല്ലുകളാർക്കും, இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യഹൂദന്മാരെ നോക്കിക്കൊണ്ട് പറഞ്ഞ വാക്കാണ്. யூதர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார், നിങ്ങൾ മിണ്ടാതിരുന്നാൽ, நீங்கள் மௌனமாயிருந்தால் ഈ കല്ലുകൾ ആർക്കുവാനിടയെ തീരും. இந்த കല്ലുകൾ கூப்பிட ஆரம்பிக்கும். ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകൽ എന്നെ കേൾക്കുന്ന ദൈവമക്കളെ, இந்த காலை வேளையில என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, നമ്മൾ തന്നെ പറയാണ്, എന്നെ ആർക്കും ഉപയോഗപ്പെടുത്താൻ കഴിയത്തില്ല. நம்மள நாமே சொல்லிட்டு இருக்கிற என்னை யாரும் பயன்படுத்த முடியாது, நான் பிரயோஜனம் இல்லாதவன். പക്ഷേ ഇന്നൊരു അടയാളം നടക്കാൻ പോകുകയാണ്. ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. പ്രയോജനത്തെ മാറ്റാൻ പോകുകയാണ്. உன்னுடைய அப்பிரயோஜனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். പ്രയോജനപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. உன்னை பயன்படுத்த போகிறார். ദൈവത്തിന് വേണ്ടി ഉപയോഗമുള്ള പാത്രമാക്കാൻ പോകുകയാണ്. ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ഈ പാത്രങ്ങളിൽ വെള്ളം നിറയ്ക്കാൻ പറഞ്ഞു. இந்த பாத்திரங்களில் கர்த்தர் தண்ணீரை நிரப்ப சொன்னார். അവർ വക്കോളം കോരി നിറച്ചു. அவர்கள் அந்த விளிம்பு வரைக்கும் தண்ணீரை நிரப்பினார்கள். ആമേ വക്കോളം നിറഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ, அது விளிம்பு வரைக்கும் தண்ணீர் நிரம்பின போது യേശു പറയുക, இயேசு வந்து சொன்னார், ഇനി കോരി വിരുന്നുവാടിക്ക് കൊണ്ടു കൊടുത്തു. ஏனி நீங்க அதை எடுத்து விளம்புங்க என்று சொன்னார். ആമേ ഈ വെള്ളം കോരുന്ന ശുശ്രൂഷക്കാര്, இந்த தண்ணி கோர்ற இந்த வேலைக்காரங்க, വക്കോളം നിറയപ്പെട്ട ആ വെള്ളം, இந்த விளிம்பு அளவிற்கு நிரப்பப்பட்ட அந்த தண்ணீர் മറ്റൊരു പാത്രത്തിൽ നിന്ന് இன்னொரு பாத்திரத்திலிருந்து കോരി എടുത്തിട്ട്, அதை എടുத்து கோரி எடுத்து, ഇതിന്റെ വിരുന്നുവാടിയായിരിക്കുന്ന വ്യക്തിയുണ്ട്, பந்தியை விசாரிக்கிற ஒரு மனுஷன் உண்டு. വലിയൊരു മഹാനായ വ്യക്തിയാണ്. அவனும் ஒரு பெரிய ஒரு மனுஷன், വലിയൊരു പ്രമാണിയായ വ്യക്തിയാണ്. அவன் ஒரு முக்கியமான அந்தஸ்தை உடையவன், അറിയപ്പെടുന്ന ഒരു அவன் വ്യക്തിയാണ്. எல்லாராலும் அறியப்பட்ட மனுஷன். ആ വ്യക്തിയുടെ അരികിലേക്ക് കൊണ്ടുചെന്നു. அந்த மனுஷனிடத்துல கொண்டு போனார்கள். ഇവർ വെള്ളം കോരി ആ വിരുന്നുവാടി രുചിക്കാൻ തുടങ്ങി. அந்த தண்ணீரை எடுத்து அந்த பந்தி விசாரணைக்காரன் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். വിരുന്നുവാടി രുചിച്ചു നോക്കിയിട്ട് പറയുകയാണ്, அந்த பந்தி விசாரணைக்காரன் ருசிச்சு பார்த்து சொல்றான், എന്റെ ആയുസ്സിൽ ഇതുവരെയും ഇത്രയും രുചിയായിട്ടുള്ള, ഇതുവരെ ഇത്ര ടേസ്റ്റ് ആയിട്ടുള്ള വീഞ്ഞ് ഞാൻ രുചിച്ചിട്ടില്ല. என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய சரித்திரத்துல இதுவரை இவ்வளவு டேஸ்டான, இவ்வளவு உயர்ந்த ஒரு திராட்சரசத்தை நான் ருசி பார்த்ததே இல்லை என்று പരിശുദ്ധാത്മാവ് ശക്തമായി ദൈവസഭയോട്, ദൈവജനത്തോട് പറയുകയാകുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இந்த சபையோடு, இந்த தேவனுடைய பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ചിലരെ ദേശത്ത് അറിയപ്പെടാൻ പോകുക, சிலர் தேசத்துல தெரியப்பட அறியப்பட போகிறீர்கள். പ്രയോജനം ഇല്ലാത്തവനെ ഇന്ന് ഇരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கு ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், നിന്റെ ഗ്രാമം പറയാൻ പോകുകയാകുന്നു, உங்க தேசம் உங்களை பார்த்து சொல்ல போகிறது, നിന്നിൽ നടന്ന മാറ്റങ്ങളെ കാണാൻ പോകുകയാകുന്നു, உங்களில் நடக்கிற மாற்றத்தை தேசம் காண போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് കർത്താവിനെ, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்மை பயன்படுத்துகிற, நம்மை பிரயோஜனப்படுத்துகிற ஆண்டவர். രുചിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ, அதை ருசி பார்த்த பின்னர் ഉടനെ മണവാളനെ വിളിച്ചു. அந்த மணவாளன் அழைக்கிறாங்க. അവനെ ഓടി വരാൻ, പെട്ടെന്ന് വരാൻ, அவனை சீக்கிரம் வர சொல்றான், ஓடிவான்னு சொல்றாங்க. ഇത്രയും
മധുരമായതും രുചിയായിട്ടുള്ള വീഞ്ഞിനെ എവിടെയാ ഒളിപ്പിച്ചു இவ்வளவு நல்ல ருசியா இருந்த ரசத்தை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? അത് പറയാൻ കാരണമുണ്ട്. அத சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. വിരുന്നുവാഴി എന്ന് പറയുന്ന കല്യാണ സമയത്ത് കയറി വരുന്ന വ്യക്തിയല്ല. இந்த பந்தி விசாரணைக்காரன் சொல்றவன் இந்த திருமணத்திற்கு மாத்திரம் வருகிறவன் அல்ல. 3 ദിവസത്തിന് മുമ്പേ ഈ കല്യാണ വീട്ടിൽ വരണം. திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த திருமணத்துக்கு வந்து விடுவார்கள். ഈ കല്യാണ വീട്ടിന്റെ സകല രഹസ്യങ്ങളും ഈ വിരുന്നുവാഴിക്ക് അറിയപ്പെടണം. இந்த வீட்ல திருமண வீட்டில் உள்ள சகல ரகசியங்களும் இந்த பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியணும். എത്ര പാത്രങ്ങളുണ്ട്, எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறது, എന്ത് മാത്രം വീഞ്ഞുണ്ട്, எவ்வளவு திராட்சரசம் இருக்குது, ഭക്ഷണം എത്ര മാത്രമുണ്ട്, சாப்பாடு எத்தனை பேருக்கு, എത്ര പേരെ ക്ഷണിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്, எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, പ്രധാനപ്പെട്ടവർ ആരാകുന്നു, இதுல முக்கியமானவங்க விசேஷமானவங்க யாரு, ഒന്നാമത്തെ പന്തിയിലായിരിക്കുന്നവർ முதல் பந்தியில யார் இருப்பாங்க, இது எல்லாம் ഈ വിരുന്നുവാഴി അറിഞ്ഞിരിക്കണം. இப்படிப்பட்ட எல்லா செய்திகளையும் இந்த பந்தி விசாரணை தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஆദ്യം ஆமே வரும்பడే வீഞ്ഞ് ஆദ്യം ஆமே രുചിക്കുന്നത് ആരായിരിക്കും? அப்படினா முதல்ல வரும்போது இந்த திராட்சரசம் முதல்ல ருசி பார்க்கிறது யாரா இருக்கும்? ആദ്യത്തെ വീഞ്ഞ് രുചിച്ചത് ആരാ? முதல் ரசத்தை ருசி பார்த்தது யாரா இருக்கும்? ഈ വിരുന്നുവാഴി തന്നെയാ, இந்த பந்தி விசாரணைக்காரன் தான். ഹല്ലേലൂയ ஹalleluya. പക്ഷേ ഇപ്പം വീഞ്ഞ് രുചിച്ചിട്ട് പറയുകയാകുന്നു, ஆனால் இப்ப திராட்சரசத்தை ருசி பார்த்துட்டு சொல்றாரு, ഞാൻ ആദ്യം രുചിച്ചതുപോലെ അല്ല, நான் முதல்ல ருசி பார்த்தத மாதிரி இல்ல. അയ്യോ ലോകത്തിൽ ഒരിക്കലും ഞാൻ ഇതുപോലെ രുചിയുള്ള വീഞ്ഞ് രുചിച്ചിട്ടില്ല. ஐயா உலகத்துல இதுவரை இதை போலப்பட்ட ரசத்தை நான் ருசி பார்த்ததே இல்லை. ഇത് എവിടെ മാറ്റി വെച്ചിരുന്നു? எங்க நீங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാമേ ദൈവസഭയോട് പറയാണ്, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சபையோடு இன்றைக்கு காலை வேளையில் சொல்லுகிறார். ആമേ ചില മണവാളൻ മാറ്റി വെച്ചിരുന്ന ചില രഹസ്യമേറിയ വീഞ്ഞിനെ ഇന്ന് പകൽ ചില പാത്രങ്ങളിലേക്ക് പകരപ്പെടുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ശക്തമായിട്ട് പറയുന്നു. ஆவியானவர் சொல்லுகிறார், சில மணவாளர்கள் மாற்றி ஒளித்து வைத்திருந்த சில திராட்சரசங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ഇന്ന് ചില പാത്രങ്ങളിൽ പകരാൻ പോകുകയാ. இன்னைக்கு சில பாத்திரங்களில் அது விளம்பி வைக்க போகிறது. മാറ്റി വെച്ചിരുന്ന വിശേഷമേറിയ அது വീഞ്ഞ്, ஒளித்து வைத்திருந்த நல்ல ரசம். ഹല്ലേലൂയ ஹalleluya. അത് എൻ്റെ മേലൊന്ന് പകരണമെന്ന് ஓ அது என்ன மேல கூற்ற வேண்டுமே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹല്ലേലൂയ ஹalleluya. അവൾ അതുകൊണ്ട് അതാണ് 11ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുന്നത്. அதுதான் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ആമേ ആമേ യേശു ഇതിനെ അടയാളങ്ങളുടെ ആരംഭമായി, യേശു இதை அற்புதங்களுடைய முதலாய் துவக்கமாய், ആമേ ഇത് അടയാളത്തിന്റെ ആരംഭമാ, அற்புதத்தினுடைய துவக்கம் இதுதான். ഹല്ലേലൂയ ശിഷ്യന്മാർ വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, சீஷர்கள் விசுவாசிப்பதற்காக, ആമേ മനുഷ്യർ വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, பார்க்கிற மனிதர்கள் விசுவாசிப்பதற்காக, വീട്ടുകാർ വിശ്വസിക്കുവാൻ அந்த വേണ്ടി, வீட்டில் உள்ளவர்கள் விசுவாசிப்பதற்காக, ഗ്രാമക്കാർ വിശ്വസിക്കുവാൻ அந்த വേണ്ടി, கிராமத்தில் உள்ளவர்கள் விசுவாசிப்பதற்காக, കാനാൻ ഊർ വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, கானா ஊர் விசுவாசிப்பதற்காக ദൈവം തമ്പുരാൻ പുതിയ വീഞ്ഞിനെ ഒഴിക്കുവാനായിട്ട് തുറന്നു. ஆண்டவர் இயேசு புதிய ரசத்தை கொண்டு வர வேண்டியதா இருந்தது. എന്താ വിശ്വസിക്കേണ്ടത്? ஏன் விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்க வேண்டும்? യോവേൽ പ്രവാചകൻ யோவேல் தீர்க்கதரிசனம் ഇപ്രകാരം പ്രവചിച്ചു പറഞ്ഞു. இப்படியாக தீர்க்கதரிசனம் சொன்னார். യോവേൽ 1:5 വാക്യം. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விலக்கப்பட்டது. ஓ மத்தியவான்மாரே, ஓ மதுபானம் குடிக்கிற வெறியர்களே, உணர்ந்து கரைவி, நீங்க விழித்து அழுங்கள். வீഞ്ഞு குடிக்கிறவரே, திராட்சரசம் குடிக்கிற ஜனங்களே, வீഞ്ഞு നിന്റെ വായിക്ക് നറ്റുപോയി. புதிய திராட்சரசம் உன்னுடைய வாயிலிருந்து மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. എന്താണ് ഈ പുതിയ വീഞ്ഞ് എന്ന് പറയുന്നത്? என்னது புதிய திராட்சரசம் என்றால் என்ன? ദൈവത്തെ സ്തുതിയാണ് പുതിയ വീഞ്ഞ്. தேவனை துதிப்பதுதான் புதிய திராட்சரசம். പുതിയ ദൈവത്തെ പാടുന്നതാണ് പുതിയ വീഞ്ഞ്. ஆண்டவரை புதிதாய் பாடல்களை துதிப்பதுதான் திராட்சரசம். ദൈവത്തിന്റെ ശബ്ദമാണ് പുതിയ വീഞ്ഞ്. கர்த்தருடைய சத்தம் தான் புதிய திராட்சரசம். ഹല്ലേലൂയ ஹalleluya. ജനത്തിൽ നിന്ന് അറ്റുപോയിരുന്നു. நீங்க புதிய திராட்சரசம் ஜனத்திலிருந்து மாற்றப்பட்டு விட்டது. ഹല്ലേലൂയ Praise the Lord. Hallelujah. ആ പുതിയ വീഞ്ഞിനെ, அந்த புதிய திராட்சரசத்தை ദൈവം ആമേ കണ്ടിരുന്ന, ஆண்டவர் கண்டிருந்த, ആമേ പാത്രങ്ങളിലേക്ക് ஆண்டவர் நியமித்திருந்த பாத்திரங்களில் പകരുവാനായിട്ട് அதை വിളമ്പ மொண்டு ஊற்ற ஆரம்பித்தார்கள். ഹല്ലേലൂയ. ചില പ്രവാചകന്മാർ നിലവിളിച്ചത്, ചില தீர்க்கதரிசிகள் கூக்குரலிட்டது, ചില ദൈവദാസന്മാർ കരഞ്ഞത്, ചില தேவனுடைய ஊழியக்காரர்கள் அலறினது. അയ്യോ ഇനി ഒരു ഉണർവിടില്ല, ஐயோ இனி ஒரு
திராட்சரசம் இல்ல, അത്ഭുതം ഇവിടെ നടക്കുന്നില്ല. இனி ஒரு அற்புதம் இங்க நடக்காது. ആത്മാക്കൾ വിടുവിക്കപ്പെടുന്നില്ല. இனி ஆத்துமாக்கள் விடுதலையாகவில்லை. പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், പുതിയ വീഞ്ഞ് ദാ ഇന്ന് പകരാൻ പോകുകയാണ്. அந்த புதிய திராட்சரசம் இன்றைக்கு இந்த இடத்துல விளம்பப்பட போகிறது. കാനാ ഊരിൽ നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த கானா ஊரில் அந்த அற்புதம் நடக்க போகிறது. അടയാളങ്ങൾ നടക്കാൻ പോകുകയാണ്. அடையாளங்கள் நடக்க போகிறது. ആർക്കും വേണ്ടാത്ത പാത്രങ്ങളിലേക്ക്, யாருக்கும் தேவையில்லாத பாத்திரங்கள் ഇന്ന് രവിന്ന പകൽ പകരാൻ പോകുകയാണ്. இந்த காலை வேளையில அது திரும்ப உயிர்ப்பிக்க போகிறது. വിശ്വാസികളെ കരമടിച്ച്, விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி അന്യ ഭാഷകളെ, அந்நிய பாஷைகளில പുതിയ വീഞ്ഞ് പകരാൻ ஒரு புதிய திராட்சரசம் ஊட்ட போகிறது. புதிய திராட்சரசம், പുതിയ വീഞ്ഞില്ലാഞ്ഞത് കൊണ്ട്, புதிய திராட்சரசம் உண்டானதுனால, പുതിയ വീഞ്ഞ് വായിലില്ലാത്തത് കൊണ്ട്, പുതിയ വീഞ്ഞ് വായിലില്ലാത്തത്, புதிய திராட்சரசம் வாயில் இல்லாததுனால പഴയതാ വന്നുകൊണ്ടിരുന്നത്. பழையதான் வந்துட்டே இருந்துச்சு. പഴയ ശാപങ്ങള്, பழைய சாபங்கள், പഴയ ചീത്തകള്, பழைய கெட்ட வார்த்தைகள், പഴയ സ്വഭാവങ്ങള്, பழைய மாம்ச சுபாவங்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், വീഞ്ഞ് നിന്റെ വായിൽ പകരാൻ ஒரு പോകുകയാണ്. புதிய திராட்சரசம் உன்னுடைய வாயில் ஊற்றப்பட போகிறது. പകരാൻ പോകുകയാണ്. உன்னுடைய பாத்திரத்தில் ஊற்றப்பட போகிறது. ഇനി നിന്റെ വായിൽ നിന്ന് വരുന്ന പുതിയ പാട്ടുകളായിരിക്കും. இனி உன்னுடைய வாயிலிருந்து புதிய பாடல்கள் வரும். അവൻ നല്ലവനല്ലോ, அவர் நல்லவர் அல்லவோ, അവന്റെ ദയ എന്നേക്കുമുള്ളത്, அவருடைய கிருபை என்றும் என்றும் உள்ளது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ഇത് ശിഷ്യന്മാരെ വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, இது சீஷர்கள் விசுவாசிப்பதற்காக. ഹല്ലേലൂയ. പുതിയ വീഞ്ഞ് പകരുന്നവനാണ് യേശു എന്ന് വിശ്വസിക്കാൻ വേണ്ടി കാനാവൂരിൽ ദൈവം ചെയ്തു. புதிய திராட்சரசம் விளம்புகிறவர் தான் அல்லது கொடுக்கிறவர் தான் என்று சீஷர்கள் அறிவதற்காக, மற்ற ஜனங்கள் அறிவதற்காக கானா ஊரில் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. അടയാളത്തിന്റെ ആരംഭമായിട്ടാണ് പറഞ്ഞത്. அற்புதங்களுடைய முதல் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ബൈബിൾ പഠിക്കുമ്പോൾ, வேதவசனத்தை படிக்கும்போது, പുതിയ നിയമത്തില് புதிய ஏற்பாட்டில் യേശു ചെയ്ത 7 അടയാളങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. இயேசு செய்த 7 அற்புதங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ഹല്ലേലൂയ. എന്തിനാണ് ഈ അടയാളങ്ങൾ ചെയ്യുന്നത്? எதற்காக இந்த அற்புதங்கள் செய்யப்படுகிறது? അവ പറഞ്ഞ വാക്കുകൾ, ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள், പറഞ്ഞ ശബ്ദങ്ങൾ, அவர் சொன்ன சப்தங்கள், அதை വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, அதை விசுவாசிப்பதற்காக, ഉറയ്ക്കുവാൻ വേണ്ടി, அதில் உறுதிப்படுத்துவதற்காக, തന്നെയാണ് ഇവനെന്ന് വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, அவர்தான் இயேசு என்பதை விசுவாசிப்பதற்காக അവൻ അടയാളങ്ങൾ ചെയ്തു, அவர் அற்புதங்களை செய்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്റെ ഗ്രാമത്തിൽ കർത്താവ് ചെയ്യുക, உன்னுடைய கிராமத்தில் கர்த்தர் செய்வார். കാനാ ഊരിൽ ചെയ്യുക. கானா ஊரில் கர்த்தர் செய்கிறார். പറഞ്ഞാട്ടെ, കാനാ ഊര്, கானா ஊரில் சொல்லுங்க, கானா ஊர், കാനാ ഊര് சொல்லுங்க, கானா ஊர். അവൻ കാനാ ഊരിലാണ് നീ ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நீங்க கானா ஊர்ல தான் இருக்கிறீர்கள் என்றால் യേശു ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இயேசு இங்கே வந்திருக்கிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? പുതു വീഞ്ഞ് തരുന്നവൻ വന്നിട്ടുണ്ട്. புதிய திராட்சரசம் தருகிறவர் வந்திருக்கிறார். പഴയ വീഞ്ഞിനെ മാറ്റുന്നവൻ, உன்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி திராட்சரசம் மாற்றி ഒരു അടയാളം ചെയ്യുന്നവൻ ஒரு அற்புதம் செய்து ഇന്നിവിടെ വന്നിട്ടുണ്ട്. செய்பவர் இன்று வந்திருக்கிறார். കരമടിച്ച് கைகளை தட்டி, கைகளை தட்டி. Yes, yes, yes. Come on. Hallelujah. Hallelujah. ഹല്ലേലൂയ, Jesus. ഹല്ലേലൂയ, Hallelujah. ഹല്ലേലൂയ, Hallelujah. താങ്ക് യു ജീസസ്, ഹല്ലേലൂയ. Harabushike baba. ഓ റബ ശതല Sudabana hadarabu khantiribiyana. ആമേൻ. Thank you Holy Spirit. അടയാളം ഇന്ന് ചെയ്യും ഇല്ലേ? அற்புதம் இன்று செய்வார். പറഞ്ഞാട്ടെ, சொல்லுங்க, ஆண்டவர் இன்று அற்புதம் செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் இன்று அற்புதம் செய்வார். യേശു ഇന്ന് എനിക്ക് അടയാളം ചെയ്യും. சொல்லுங்க, இயேசு இன்று எனக்கு அற்புதம் செய்வார். ഹല്ലേലൂയ. இன்றைக்கு செய்வார். യേശു ഇന്ന് എനിക്ക് അടയാളം ചെയ്യും. இயேசு இன்று எனக்கு அற்புதம் செய்வார். കർത്താവിനോട് പറയാമോ, എന്റെ കർത്താവേ, ஆண்டவர் பார்த்து சொல்லாம, என்னுடைய ஆண்டவரே, ഒരു അടയാളമെങ്കിലും ചെയ്യാതെ ஒரே ஒரு அற்புதம் கூட செய்யாம ഞങ്ങളുടെ ഗ്രാമം വിട്ടു പോകരുത്. எங்களுடைய கிராமத்தை விட்டு போயிடாதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு அற்புதமாவது செய்யாம, ஒரே ஒரு அடையாளமாவது செய்யாம எங்க குடும்பத்தை விட்டு போயிடாதீங்கப்பா. പ്രിയരെ,
ഇവിടെ പാസ്റ്റർമാർ വന്ന് പ്രസംഗിക്കുന്നതുകൊണ്ടോ പ്രവാചകന്മാർ വരുന്നത് കൊണ്ടോ അത്ഭുത വീരന്മാർ വരുന്നത് കൊണ്ടൊന്നുമല്ല. இங்க போதகர்கள் வருகிறதுனால தீர்க்கதரிசிகள் வர்றதுனால பாஸ்டர்ஸ் வர்றதுனால இங்க அற்புதம் நடக்காது. യേശു ഇവിടെ ഉള്ളതുകൊണ്ട്, இயேசு இங்க இருக்கிறதுனால மாத்திரமே. ஹalleluya. യേശു നമ്മുടെ നടുവിലുണ്ട്. യേശു நம்ம மத்தியில இருக்கிறார். യേശു സഭയ്ക്കകത്തുണ്ട്. യേശു இந்த சபை நடுவில் இருக்கிறார். യേശു നിന്റെ വീട്ടിലുണ്ട്. യേശு உன்னுடைய வீட்ல இருக்கிறார். നിന്റെ തലമുറയിലുണ്ട്. உன்னுடைய தலைமுறை பிள்ளைகள் மேல இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. Thank you Jesus. വിശ്വാസത്തോടെ പറയാ, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். കർത്താവ് ചില അടയാളം ചെയ്യും. கர்த்தர் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். നിന്റെ ജീവിതത്തിൽ നിന്റെ കുടുംബത്തിൽ ചില അടയാളം ചെയ്യും. உங்க குடும்பத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். വിശ്വസിക്കാമോ? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ഹല്ലേലൂയ. ചിലരെ നോക്കി ശക്തമായിട്ട് വിളിച്ചു പറയുക. ചിലരെ பார்த்து தெளிவாய் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சில அடையாளம் செய்ய போகியா. நான் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறேன். ஹalleluya. Jesus. நீ இதுவரை காணாத சில அடையாளம், இதுவரை நீங்க பார்க்காத அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்க குடும்பத்தில் செய்ய போகியா. உங்க குடும்பத்துல செய்ய போகிறேன். தலைமுறை செய்ய போகியா. கர்த்தர் செய்ய போகிறார். Yes. Jesus. Jesus. ராபா திரி ரிபி ஷபஹோதுரு ஷெகேரஹதரா ஷந்துரிபியா. Praise the Lord. ரபகஷகோதுரு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. കാനാവൂരിൽ, கானாவூரில், നമ്മുടെ ഊരില്, நம்முடைய ஊர்ல ആമേൻ, യേശു അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുകയാണ്. அற்புதம் செய்ய போகிறார். നാളെയല്ല, நாளை அல்ல, ഇന്ന്. இன்றைக்கு. നിങ്ങളെ இன்றைக்கு இப்பொழுது ഇവിടെ ഇരിക്കുകയല്ലേ, நீங்க இப்படி இருக்கிறீங்கல்ல, ഇവിടുന്ന് എഴുന്നേറ്റ് நீங்க இப்படி எழும்பி ഇവിടുന്ന് പോകുന്നതിന് இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி നിന്റെ കുടുംബത്തിനു വേണ്ടി, உங்க குடும்பத்திற்காக, നിന്റെ സഭയ്ക്ക് വേണ്ടി, உனக்கு உன்னுடைய சபைக்காக, നിന്റെ ദേശത്തിനു വേണ്ടി, உன்னுடைய தேசத்திற்காக அடையாளம் செய்ய ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்வார். ஷபஹத ரபகா ரிசீவ் ரபகா ஷகோபோ ஹஷிகேரா சுடபாவு கந்தரபாவு ஷந்துரிபினா. പരിശുദ്ധാത്മാവ് വ്യക്തമായി സഭയെ കുറിച്ച്, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ഈ സഭ ആമേ ലോകത്ത് പലയിടത്തും ഇങ്ങനെ ആമേ അറിയപ്പെടാൻ പോകുകയാ. இந்த சபை உலகத்துல பல இடங்களில் அறியப்பட போகிறது. ഈ സഭയുടെ അഡ്രസ് ഇങ്ങനെ പല ഇടങ്ങളിലേക്ക് വ്യാപിച്ചു പോകുന്ന ദൈവാത്മാവ് കാണിക്കുന്നു. இந்த சபையினுடைய முகவரி பல இடங்களில் போகிறத பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். ഓ ഹല്ലേലൂയ. ஷபஹோதுரு ஷெகேனஹதரா. ദൈവത്തിന്റെ ഒരു സഭ ഇവിടെ ഉണ്ടെന്ന് ഭൂമിയിൽ പലയിടത്തും അറിയപ്പെടാൻ പോകുകയാ. ஓ தேவனுடைய ஒரு சபை இந்த கானா ஊர்ல இருக்கிறது என்று இந்த பூமியினுடைய பல அற்றங்கள் அறிய போகிறார்கள். എന്താ കാരണം എന്നറിയാമോ? என்ன காரணம் என்று தெரியுமா? യേശു സഭയിലുണ്ട്. இயேசு இந்த சபையில இருக்கிறார். ஷபஹதுரு ஷெபஹதரா. Glory to God. Glory to God. Hallelujah. Glory to God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. അടയാളങ്ങളുടെ ആരംഭമായി, அற்புதங்களின் துவக்கமாய் എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്തുവാ? அப்படினா அர்த்தம் என்ன? പിന്നെ അടയാളങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്, இன்னும் அற்புதம் செய்ய போகிறார்னு அர்த்தம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ഒരടയാളമെങ്കിലും ആമേ പ്രതീക്ഷിച്ചിരിക്കുന്നവരുണ്ടോ? ஒரு அற்புதமாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? Hallelujah. അങ്ങനെയൊക്കെ കർത്താവ് പറയാണ്, அப்படியான ஆண்டவர் சொல்லுகிறார், ഒരു അടയാളം മാത്രമല്ല ഞാൻ ചെയ്യാൻ പോകുന്നത്. ஒரு அடையாளம் மாத்திரமல்ல நான் செய்ய போகிறேன். ആമേ ഓരോ അടയാളങ്ങൾ ചെയ്യാൻ പോകുകയാ. ஒவ்வொரு அடையாளங்களாய் நான் செய்ய போகிறேன். ഓരോ ദിവസങ്ങളും അടയാളം ചെയ്യാൻ പോകുകയാ. ஒவ்வொரு நாட்களும் நான் செய்ய போகிறேன். ഓരോ മാസങ്ങളും ചെയ്യാൻ പോകുകയാ. ஒவ்வொரு மாதங்களும் செய்ய ഓരോ போகிறேன். വർഷങ്ങളും ചെയ്യാൻ പോകുകയാ. ஒவ்வொரு வருடங்களிலும் செய்ய போகிறேன். യേശു ഇവിടെ ഉള്ളതുകൊണ്ട്, இயேசு இருக்கிற ஒரே காரணத்தினால. നമുക്ക് വേഗത്തിൽ മറ്റൊരു വേദഭാഗം വായിക്കാം. வேகமா இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். ഹല്ലേലൂയ. 6-ാമത്തെ അധ്യായം, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6-ാമത്തെ അധ്യായം. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம். അതിന്റെ 66 മുതലുള്ള വാക്യം വായിക്കണേ. அதனுடைய 66 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய். അതെന്താ അങ്ങനെ സംഭവിച്ചത്? அது என்ன அப்படி நடந்துச்சு? பல சீஷர்கள் பின்வாங்கிட்டாங்க. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഞാൻ ശുശ്രൂഷിക്കുന്നതിന് മുമ്പ് നിങ്ങളുടെ പാസ്റ്റർ സംസാരിച്ച കാര്യമാണ്. நான் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பாஸ்டர் பேசின காரியம் தான் நான் இப்ப சொல்ல போறேன்.
അടയാളം കണ്ടവരെല്ലാം അപ്പം തിന്നവരെല്ലാം എന്ത് ചെയ്തു? அற்புதத்தை பார்த்தவங்க எல்லாம், அப்பத்தை சாப்பிட்டவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. எல்லாம் பை பை டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. അവരെല്ലാം ടാറ്റ പറഞ്ഞിട്ട് പോയി. எல்லாம் டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. ആമ എല്ലാവർക്കും അപ്പം തിന്നണം, അത്ഭുതം കാണണം. எல்லாருக்கும் அப்பம் കാണണം. അങ്ങനെയുള്ളവരാണോ ഇവിടെ ഇരിക്കുന്നത്? அப்படிப்பட்டவங்களா இங்க இருக்கீங்க? ആമേ ഹല്ലേലൂയ. അപ്പം തിന്നണം, അത്ഭുതം കാണണം. அப்பம் சாப்பிடணும், அற்புதத்தையும் பார்க்கணும். അപ്പം വേണം, അത്ഭുതം വേണം. அற்பமும் வேணும், அற்புதமும் வேணும். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. സ്തോത്രം. അവരെല്ലാരും പിൻവാങ്ങിപ്പോയി. அங்க கொஞ்சம் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശു ഇവിടെ വന്നത് അപ്പം തീറ്റിച്ച് അത്ഭുതം കാണിക്കാൻ വേണ്ടിയാണോ? இயேசு இங்க வந்தது உங்களுக்கு அப்பமும் சாப்பிட கொடுத்து அற்புதத்தையும் காட்டிட்டு போறதுக்காக வந்தாரு. അതിനെന്തിനാ യേശു ഈ സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ഭൂമി വന്നത്? அதை செய்யணும்னா அவர் எதுக்கு வானத்துல இருந்து இங்க பூமிக்கு வரணும்? അവിടെ ഒരു മോശയോ ഒരു ഏലിയാവിനെയോ ഒരു പ്രവാചകന്മാരെയോ വിട്ടാ പോരായിരുന്നോ? ஒரு மோசேயோ எலியாவையோ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினா போதாதா? ഹല്ലേലൂയ. മോശ എത്ര അടയാളങ്ങൾ ചെയ്തു? மோசே எவ்வளவு அற்புதங்களை செய்தார். യോശുവ എത്ര അത്ഭുതങ്ങൾ ചെയ്തു? யோசுவா எவ்வளவு அற்புதங்களை செய்தார். ആമേൻ. ദാവീദ് അടയാളങ്ങൾ ചെയ്തു. தாவீதும் அற்புதங்களை செய்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഏലിയാവ് അടയാളങ്ങൾ ചെയ്തു. எலியாവ് அற்புதங்களை செய்தார். യേശു എന്തിനാണ് ആമേൻ ഈ ഭൂമിയിലേക്ക് വന്നത്? அப்படியானால் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോൾ കർത്താവ് പറയുകയാണ്, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞു, சீஷர்களை பார்த்து சொல்றார். 67ാമത്തെ വാക്യം அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். വലിയ പുരുഷാരം വന്നതാ. ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்தது. ഹല്ലേലൂയ. യേശു എവിടെയാണ്? യേശു എവിടെയാണ്? இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? ഓ, അവന്റെ വസ്ത്രമെങ്കിലും ഒന്ന് തൊട്ടാ മതി. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா போதும். മുടന്തി വന്നവരൊക്കെ സൗഖ്യം പ്രാപിക്കുന്നു. நொண்டி நொண்டி வந்தவங்க எல்லாம் சுகமடைகிறாங்க. കാണാതെ ആമേ കണ്ണ് കാണാമയ്യത്തെ ആമേ കണ്ണ് കാണുന്നു. கண்ணு தெரியாம வந்தவங்க எல்லாம் கண் பார்வை அடைகிறார்கள். കൂനി വന്നവര് നിവർന്നു വരുന്നു. கூனி குறுகி வந்தவங்க எல்லாம் நிமிர்ந்துறாங்க. മരിച്ചു കിടന്നവരെല്ലാം ചാടി എഴുന്നേൽക്കുന്നു. மரித்து செத்து கிடந்தவங்க சாடி குதித்து எழும்புறாங்க. അവർക്ക് വീഞ്ഞു കുടിക്കാൻ വെള്ളം പോലെ വീഞ്ഞായി കിട്ടുന്നു. அவங்க தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி கூட திராட்சரசமா கிடைக்குது. യേശുവിന്റെ കയ്യിൽ ഒരു 5 അപ്പം കിട്ടി. இயேசு கையில ஒரு 5 அப்பம் கிடைச்சிச்சு. ശിഷ്യന്മാര് പറഞ്ഞു, ഇതുകൊണ്ട് എന്താ ചെയ്യാനാ? சீஷர்கள் கேட்டாங்க, இத வச்சு என்ன செய்யறது? എത്ര പേരുണ്ട് இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 10 100 1000 10000 എത്ര പേര്? 5000. இப்படி எண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க 5000 புருஷர்கள் இருக்காங்க. 5000 ஒன்னு അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്. 5000 தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. കണക്ക് പ്രകാരം ഒരു 10 25000. உண்மையான கணக்குப்படி பார்த்தா 10 25000 பேர் அங்க இருந்திருப்பாங்க. അവ ഇത്രയും പുരുഷാരത്തിന്, இத்தனை ஜனக்கூட்டத்திற்கு ഈ 5 അപ്പം കൊണ്ട് എന്ത് ചെയ്യാനാ? இந்த 5 அப்பத்தை வச்சு என்ன செய்யறது? യേശു പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், എന്റെ കയ്യിലോട്ട് കൊണ്ടുവാ. என்ன கையில கொண்டு வாங்க. ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ കയ്യിലേക്ക് ഈ അപ്പം വന്നപ്പോൾ, இயேசுவின் கையில இந்த அப்பம் வரும்போது യേശു അത് ഉയർത്തി. இயேசு சொன்ன உயர்த்தினார், வானத்திற்கு நேராக உயர்த்தி. യേശുവിന്റെ കയ്യിൽ എന്തെങ്കിലും വന്നാ യേശു എന്ത് ചെയ്യുന്നറിയോ? അതങ്ങ് ഉയർത്തും. இயேசுவின் கையில எது கிடைச்சாலும் அவர் வானத்துக்கு நேரா உயர்த்துவார். ഇത് മനുഷ്യരായിരിക്കുന്ന എന്റെ കയ്യിൽ നിങ്ങൾ എന്തെങ്കിലും തന്നാൽ അതങ്ങ് താഴെയിടും. என்னுடைய மனுஷனாய் இருக்கிற என்னுடைய கையில நீங்க எதை தந்தாலும் நான் கீழே போட்டுருவேன். ഹല്ലേലൂയ. പക്ഷേ യേശുവിന്റെ കയ്യിൽ തന്നാ, ஆனா இயேசுவின் கையில கொடுத்தா യേശു അത് ഉയർത്തും. அவர் அப்படியே அதை வானத்துக்கு நேரா உயர்த்துவார். അത് വാഴ്ത്തുവാനായിട്ട് ഇടയാക്കും. ஆசீர்வதிப்பார். പിതാവിന് മഹത്വം കൊടുക്ക. அது பிதாவுக்கு மகிமை கொடுக்க. എന്നിട്ട് അത് മുറിക്കും. அது மாத்திரமல்ல, அது அப்பத்தை அவர் பிட்டு. ഹല്ലേലൂയ. മുറിക്കുമ്പോൾ ഇച്ചിരി വേദന ഉണ്ടാകും. அதை பிட்கும் போது கொஞ்சம் வேதனை இருக்கும். ഉയർത്തുമ്പോൾ നല്ല സുഖമാ. அதனால உயர்த்தும் போது நல்ல நல்ல சுகமா இருக்கும். മുറിക്കുമ്പോൾ നല്ല அந்த വേദനയായിരിക്കും. பிட் எடுக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പക്ഷെ നീ ഒറ്റ കാര്യം ചിന്തിച്ചാ ஆனா മതി. ஒன்றை நீங்க நினைச்சா போதும், ഞാൻ ആ യേശുവിന്റെ കയ്യിലായിരിക്കുന്നത്. நான் இருக்கிறது என் இயேசுவினுடைய கரத்துல இருக்கிறேன். അവൻ ഉയർത്തിയാലും സാരമില്ല, அவர் என்ன உயர்த்தியது. അത് മുറിച്ചാലും സാരമില്ല, அவர் என்ன உயர்த்தினாலும் பிரச்சனை இல்ல, முறிச்சாலும் பிரச்சனை இல்ல, ഒടിച്ചാലും സാരമില്ല. அவர் என்ன உடைச்சாலும் பிரச்சனை இல்ல. ഹല്ലേലൂയ. എന്റെ യേശു എന്നെ എന്ത് ചെയ്താലും എനിക്ക് സമ്മതമാണെന്ന് പറയുന്നത് എത്ര പേരുണ്ട്? என்னுடைய இயேசு என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் அதுக்கு முழுமையா ஒத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? പാട്ടുകാരൻ എങ്ങനെ പറഞ്ഞു? അവൻ എന്നെ ആടിച്ചാലോ അവനെ ഞാൻ സ്നേഹിക്കുന്നു. അവൻ എന്നെ ആടിച്ചാലോ അവനെ സ്നേഹിക്കുന്നു. അവനെന്നെ അടിച്ചെന്ന് പറഞ്ഞാലും, അവരെന്നെ അടിച്ചാലും, അവൻ എന്നെ ഇടിച്ചു
ഇടിച്ച് ചതച്ചെന്ന് அவர் என்னை പറഞ്ഞു. உடைத்து நொறுக்கி போட்டாலும் പക്ഷെ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നവനാകുന്നു. ஆனால் அவர் என்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നവനാകുന്നു. அவர் என்னை நேசிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ശിഷ്യന്മാര് എല്ലാവരും പോയി. பல சீஷர்கள் அவரை விட்டு பின் வாங்கி போனார்கள். 12 പേര് ഇങ്ങനെ നിരന്ന് നിൽക്കുക. 12 பேர் மட்டும் கடைசியில இப்படி நிக்கறாங்க சுத்தி. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവ് പറയാ, ஆண்டவர் சொல்றாரு, നിങ്ങൾക്ക് പോകാൻ മനസ്സുണ്ടോ? உங்களுக்கு போறதுக்கு மனசு இருக்கா? நீங்களும் போய் விட மனதா இருக்கிறீர்களோ? നിങ്ങൾക്ക് മുഷിവായിട്ട് തോന്നുന്നുണ്ടോ? உங்களுக்கு மனமடிவா இருக்கா? ബോറടിക്കുന്നുണ്ടോ? உங்களுக்கு போர் அடிக்குதா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. കർത്താവിന്റെ പ്രസംഗങ്ങളൊക്കെ കേട്ട് 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 ബോറടിക്കുന്നുണ്ടോ? ஆண்டவருடைய பிரசங்கத்தை டெய்லி கேட்டு 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 போர் அடிக்க சலிச்சிட்டீங்களா? ഇവര് പോകാൻ കാരണം എന്താണെന്ന് അറിയാമോ? ஏன் தெரியுமா அவங்க போனாங்க? യേശു ആമേൻ സ്തോത്രം. ഒരു ദിവസം ശിഷ്യന്മാരെല്ലാരും പുരുഷാരമെല്ലാം ஒரு முறை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் അപ്പം തിന്ന സ്ഥലത്തേക്ക് തേടി വന്നു. அப்பம் சாப்பிட்ட அந்த இடத்திற்கு தேடி வர்றாங்க இயேசுவை. അവര് റെഡിയായി നിൽക്കുക. அவங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. വീട്ടിൽ ഭക്ഷണമൊന്നും എടുത്തിട്ടില്ല. வீட்ல இருந்து எந்த சாப்பாடும் கொண்டு வரல. അവർക്ക് അറിയാം, அவங்களுக்கு தெரியும் യേശു ഇവിടെ ഉണ്ടല്ലോ, இயேசு இருக்கிறார்ல, വെറൈറ്റി ഫുഡ് കിട്ടും. அதனால நமக்கு விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். നിങ്ങൾക്ക് അറിയാം, അവിടുത്തെ മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ വെറൈറ്റി ഫുഡ് ഇവിടെ റെഡിയാക്കിയിട്ടുണ്ട്. உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நல்ல வெரைட்டியான ஃபுட் இங்க ரெடி ஆகி ഇങ്ങനെ കാത്തിരിക്കുകയാണ്, വെറൈറ്റി ആയിട്ടുള്ള ഭക്ഷണം കിട്ടും. அவங்க ரெடியா இருக்கிறாங்க, இப்படி விதவிதமான சாப்பாடு கிடைக்கும்னு. അവരവിടെ വന്നു. அங்க வந்தாங்க. നോക്കിയിട്ട് യേശുവിനെ കാണുന്നില്ല. இங்க பாக்குறான், தேடி பாக்குறான், இயேசு காணோம். ശിഷ്യന്മാരെയും കാണുന്നില്ല. சீசரையும் காணோம். എവിടെ പോയി? எங்க போனாங்க? അവര് സങ്കടത്തോടെ, இவங்க பயங்கர துக்கத்தோட ആമേ പടക് കയറി படகுல ஏறி യേശുവിനെ എല്ലാം തെരയുക. இயேசு தேடி தேடி போறாங்க. യേശുവേ, இயேசுவே, യേശുവേ, இயேசுவே, നീ എവിടെയാ? நீங்க എங்க இருக்கீங்க? നിന്നെ ഞങ്ങൾ തെരയുന്നു. நீங்க എங்க இருக்கீங்க? நாங்க உங்களை தேடுறோம். ഒരു അടയാളം ചെയ്യണേ, ஒரு அற்புதத்தை காண்பிக்கணுமே, ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ, ஒரு அற்புதத்தை செய்யணுமே. പല സമയം അവർ കരഞ്ഞിരുന്നു. பல நேரங்கள் அழுது இருக்கிறாங்க. ആമേ കുറച്ച് സമയം കഴിഞ്ഞപ്പോ கொஞ்ச நேரம் தாண்டினதும் കർത്താവ് അവിടെ വന്നു. ஆண்டவர் அங்க வருகிறார். ഓടി വന്നിട്ട് പറഞ്ഞു, ஓடி வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ഗുരു നീ എവിടെയായിരുന്നു? நீங்க எங்க இருந்தீங்க? ഞങ്ങൾ നിന്നെ എവിടെല്ല തെരഞ്ഞു, நாங்க உங்க எங்கெல்லாம் தேடிட்டு வர்றோம். എവിടെ പോയിരുന്നു? எங்க போனீங்க ஆண்டவர்? ഞങ്ങളുടെ ഗസ്റ്റ് അല്ലേ, நீங்க சிற விருந்தாளிங்கல்ல. യേശു പറഞ്ഞു, அவன் നിങ്ങൾ അടയാളങ്ങൾ കണ്ടിട്ടല്ല. യേശു சொன்னார், நீங்க அற்புதத்தை பார்க்காமல் அல்ல. ഈ അടയാളം എന്തിനാണെന്ന് നിങ്ങൾക്ക് ഗ്രഹിക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ലെന്നാ. இதுவரை இந்த അற்புதം എதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. നിങ്ങളുടെ വിശ്വാസം ആമേ അത് ഉറച്ചിട്ടില്ലായിരുന്നു. இந்த உங்க விசுவாசம் இதுவரை உறுதிப்படுத்தப்படல. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ അപ്പം തിന്ന് തൃപ്തരായതുകൊണ്ടാണ് നിങ്ങൾ എന്നെ തേടി വരുവാനായിട്ട് ഇടയെത്തുന്നത്. நீங்க அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுனால தான் என்ன தேடி வந்தீங்க. இன்னைக்கு നശിച്ചു പോകുന്ന ആഹാരത്തിന് വേണ്ടിയല്ല നിങ്ങൾ എന്നെ തിരയേണ്ടത്. அழிந்து போகிற ஆகாரத்திற்காக தான் நீங்க எங்களை தேடுறீங்க. നിത്യജീവന് വേണ്ടിയത്രേ. அழிந்து போகிற ஆகாரத்திற்காக அல்ல, மாறாக நித்திய ஜீவனுக்காக. ഹല്ലേലൂയ, ஹalleluya. നിത്യജീവന്റെ ആമേ മൊഴികൾക്ക് വേണ്ടിയത്രേ. நித்திய ஜீவ மொழிகளுக்காக மாத்திரமே നിങ്ങൾ എന്നെ തിരയേണ്ടത്. ஆமென். நீங்க அதற்காகத்தான் என்ன தேடணும், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய். ഉടനെ കർത്താവ് നിത്യജീവന്റെ മൊഴികൾ പറയാൻ തുടങ്ങി. உடனே ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ഇങ്ങനെ നിരന്നിരിക്കുക, ஜனங்கள் எல்லாம் இப்படி கூடி இருக்கிறாங்க. ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുക, நான் பிரசங்கிக்க போகிறேன். നിങ്ങൾ കേൾക്കാൻ റെഡിയാണോ? நீங்க எல்லாம் கேட்கறது ரெடியா இருக்கீங்களா? റെഡി റെഡി, எல்லாம் ரெடி ரெடி, உற்சாகமா இருக்கிறாங்க. അവർക്ക് അറിയാം, அவங்களுக்கு தெரியும், പ്രസംഗം കഴിഞ്ഞാൽ അപ്പം നുറുക്കും. மீட்டிங் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவாங்க. നമുക്ക് ആമേ വെറൈറ്റി நல்ல விதவிதமா சாப்பிட்டு போலாம். ആമേ അവരിങ്ങനെ കാത്തിരിക്കുക. அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க, காத்துட்டு. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഞാൻ ജീവന്റെ അപ്പമാകുന്നു. நான் ஜீவாப்பமாய் இருக்கிறேன். എന്റെ പിതാവ് എന്നെ അയച്ചതാകുന്നു. பிதா என்னை அனுப்பினவராயிருக்கிறார். എന്റെ അടുക്കിലേക്ക് വരുന്നവരെല്ലാം ജീവിക്കും. என்னிடத்துல வருகிறவரெல்லாம் ஜீவன் பெற்றுக்கொள்வார். എന്നെ തിന്നുന്നവൻ, என்னை உட்கொள்ளுகிறவன் അവൻ ജീവിക്കപ്പെടും. அவன் ஜீவனுள்ளவனாய் மாறுவான். ജീസസ്. അവര് പറയാൻ തുടങ്ങി, അങ്ങോട്ട് പരസ്പരം പറയാൻ തുടങ്ങി. அவர்கள் அப்படி பேச ஆரம்பிச்சாங்க ஒருவருக்கொருவர். ഇന്നലത്തെ പ്രസംഗം പോലൊന്നും അല്ല, நேற்றைய தினம் உள்ள பிரசங்கத்தை மாதிரி இன்னைக்கு இல்ல. ഇന്നലത്തെ പ്രസംഗം കുലുക്കി കുലുക്കി തെള്ളി ഭയങ്കര പവറായിരുന്നു. நேற்றைக்குள்ள பிரசங்கம் குலுக்கி அமுக்கி குலுக்கி பயங்கர வல்லமையான பிரசங்கம். ഇന്ന് യേശു പറയുക, இன்னைக்கு இயேசு சொல்றாரு, എന്നെ തിന്നുന്നവൻ என்னை உட்கொள்ளுகிறவன் എൻ മൂലം ജീവിക്കും. என் மூலம் அவன் ஜீவிப்பான். ജീവന്റെ അപ്പമാകുന്നു. நான் தான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். നോ നോ നോ,
ഇങ്ങനെ പറയാൻ പാടില്ല. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் നിന്റെ മാംസം ഞങ്ങൾ തിന്നണമെന്നോ? உங்களுடைய உம்முடைய சரீரத்தை நாங்க சாப்பிடணுமா? ഞങ്ങൾ അബ്രഹാമിന്റെ മക്കളാ. நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ഞങ്ങള് ആമേ ഇങ്ങനെയുള്ള മാംസം ഒന്നും തിന്നുന്നവരല്ല. இப்படி மாம்சம் இறைச்சி சாப்பிடுறவங்க இல்ல நாங்க. ഞങ്ങൾക്ക് ഏതൊക്കെ മാംസം തിന്നണമെന്ന് ഞങ്ങളുടെ ന്യായപ്രമാണത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. எங்களுக்கு என்னென்ன இறைச்சிகள் சாப்பிடணும்னு எங்க நியாயப்பிரமாணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. അതേ ഞങ്ങൾ തിന്നത്തുള്ളൂ. அத மாத்திரம் தான் நாங்க சாப்பிடுவோம். പ്രസംഗിച്ച് ഞങ്ങൾ ഏറ്റെടുക്കത്തില്ല. இந்த பிரசங்கத்தை நாங்க உட்கொள்ள மாட்டோம். ഇത് ഞങ്ങൾക്ക് വേണ്ട. இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லு. வேண்டாம். ശിഷ്യന്മാർ നിക്ക് പ്ലീസ് നിക്ക്. இயேசு சொல்றார் நில்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ശിഷ്യന്മാർ പറഞ്ഞു சீசர்கள் சொல்றாங்க கொஞ்சம் நில்லுங்க. അവർ പറഞ്ഞു ഇല്ല ഇനി വേണ്ട ഇനി. இவங்க சொல்றாங்க வேண்டாம் இனி வேண்டாம் இனி പോതും. போதும். വിളിച്ചപ്പോൾ ഈ പ്രസംഗം കേൾക്കുമെന്ന് ഞങ്ങൾ വിചാരിച്ചില്ല. அவங்க சொல்றாங்க நாங்க கூப்பிடும்போது இந்த பிரசங்கத்தை கேட்போம் நாங்க எதிர்பார்க்கல. കൺവെൻഷന് വിളിച്ചപ്പോൾ கன்வென்ஷன் கூப்பிடும்போது ഇങ്ങനെയുള്ള വചനമാ കേൾക്കുന്നത് ഞങ്ങൾ இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்போம் நாங்க எதிர்பார்க்கல. പക്ഷേ ശിഷ്യന്മാർക്ക് മനസ്സിലായി. ஆனா சீஷர்களுக்கு புரிந்தது. ഞങ്ങൾ ഇന്നലെ കേട്ട പ്രസംഗമല്ല நீங்கள் கேட்ட பிரசங்கம் அல்ல இன்றைக்கு. ഇതുവരെ കേട്ട പ്രസംഗമല്ല. இதுவரை கேட்ட பிரசங்கம் அல்ல. ഇന്നലെ അപ്പത്തിന്റെ പ്രസംഗമായിരിക്കും. நேத்தைக்கு அப்பத்துடைய பிரசங்கம். ഇന്ന് അപ്പന്റെ പ്രസംഗമാണ്. இன்றைக்கு தகப்பனுடைய பிரசங்கம். ഹല്ലേലൂയ. ஷபஹதுரு. നിങ്ങൾക്ക് അപ്പത്തിന്റെ പ്രസംഗം കേൾക്കണമോ? உங்களுக்கு அப்பத்தினுடைய பிரசங்கம் வேணுமா? അപ്പന്റെ പ്രസംഗം அல்லது കേൾക്കണമോ? அப்பாவுடைய பிரசங்கம் வேணுமா? ഹല്ലേലൂയ. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். കർത്താവ് പറഞ്ഞു ഈ അപ്പം തിന്നുന്നവരല്ല ഇവിടെ മരിച്ചു പോകും. ஆண்டவர் சொன்னா இங்க உள்ள அப்பத்தை சாப்பிடுறவன் எல்லாம் மரிச்சிருவான். എന്നാ എന്നെ തിന്നുന്നവൻ ஆனால் என்னை உட்கொள்ளுகிறவன் എൻ മൂലം ജീവിക്കും. என் மூலம் ஜீவன் அடைவான். യേശു കർത്താവിനെ ഭക്ഷിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உட்கொண்டீர்கள் என்றால், അവന്റെ വചനം നിങ്ങൾ ഭക്ഷിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, அவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொண்டீர்கள் നിങ്ങൾക്ക് என்றால் നിത്യജീവനുണ്ട്. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ഇനി മരണമില്ല. உங்களுக்கு மரணம் இல்லை. ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். അപ്പോസ്തലനായ പൗലോസ് കൊരിന്ത്യ സഭയെ പറഞ്ഞത്, அப்போஸ்தலனாയ பவுல் அதுதான் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார். യേശു കർത്താവ് മരണത്തെ വെല്ലുവിളിച്ച്, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சவால் விடுத்துக் கொண்டு 1 കൊരിന്ത്യർ 15 അധ്യായത്തിൽ 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில், ഹേ മരണമേ നിന്റെ ജയം എവിടെ? ஓ மரணமே உன் கூரங்கே. മരണത്തെ ജയിച്ചവൻ, மரணத்தை ஜெயித்தவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മരണത്തിന് തോൽപ്പിക്ക കഴിയാത്തവർ, மரணத்தால் தோற்பிக்க முடியாதவர், എന്നേക്കുമായി ജീവിക്കുന്നവർ, என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், ജീവിക്കുന്നവർ, நம்மை ஜீவன் தருகிற தேவன், അവൻ തന്നെ നമുക്ക് ഇന്ന് ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്നു. அவர்தானே நம்மத்தில வந்திருக்கிறார். ശിഷ്യന്മാര് പറഞ്ഞു, சீஷர்கள் சொன்னார்கள், കർത്താവേ ஆண்டவரே ഞങ്ങൾ ആരുടെ അരികെ പോകും? நாங்க யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾ ആരുടെ അരികെ പോകും? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? കാരണം ஏனென்றால் ഞങ്ങൾ പലയിടത്ത് പോയവരാകുന്നു. நாங்கள் பல இடங்கள்ல போயிட்டு வந்திருக்கிறோம். യോഹന്റെ അരികെ പോയിട്ടുണ്ട്. யோவானிடத்துல போயிருக்கிறோம். ആമേ ആ പ്രവാചകന്റെ അരികെ പോയിട്ടുണ്ട്. அந்த தீர்க்கதரிசியிடத்துல போனோம். ഏലിയാവിന്റെ അരികെ പോയിട്ടുണ്ട്. எலியாவினிடத்துல போனோம். ആ സംഘടനയിൽ പോയിട്ടുണ്ട്. அந்த ஸ்தாபனத்துக்கு போனோம். പക്ഷേ നിത്യജീവന്റെ മൊഴി, നിത്യജീവന്റെ വചനം ലഭിച്ചത് നിന്നിൽ കൂടി മാത്രമാകുന്നു. ஆனால் நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. നിത്യജീവന്റെ വചനം ലഭിച്ചവരാണോ ഇവിടെ ഇരിക്കുന്നത്? நித்திய ஜீவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவர் தானே இங்க இருக்கிறீங்க. ഇവിടെ വലിയ കൊടുങ്കാറ്റ് വന്നെന്ന് പറഞ്ഞാലും, இங்க பெரிய சூறாவளி காற்று வந்தாலும், പാസ്റ്റർ നേരത്തെ പറഞ്ഞില്ലേ, பாஸ்டர் நேரமா சொன்னாங்கல்ல, തീവ്രവാദികളെല്ലാം കൂടെ വന്നിട്ട് தீவிரவாதிகள் எல்லாம் சேர்ந்து வந்து കഴുത്തിൽ ഇങ്ങനെ വെച്ചിരിക്കുക, തോക്ക് വെച്ചിരിക്കുക, கழுத்துல இந்த துப்பாக்கியை வச்சிருக்காங்க. തള്ളി പറഞ്ഞോ, விசுவாச துரோகம் பண்ணி இயேசு மறுதலிச்சிரு, തള്ളി പറ, மறுதலித்திரு, ബൈബിള് ചവിട്ട്, பைபிளை சவுட்டி மிதிச்சு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പൊ എന്ത് ചെയ്യും? അയ്യോ എന്റെ மக்களெல்லாம் வீட்டில் அனாதையான. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ என் பிள்ளைகள் எல்லாம் தனியா விடப்படுவார்களே, ஐயோ என்ற வீடு அனாதமாய் போகும், ஐயோ என்னுடைய வீடு தனியா விடப்பட்டுருமே. ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்யா, அப்படினா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்யலாம். கர்த்தாவே என்னோட ക്ഷമിക്കണേ, ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க, ഞാൻ താൽക്കാലികമായിട്ട് நான் கொஞ்ச நேரத்துக்கு ഞാൻ നിന്നെ ഒന്ന് തള്ളി പറയാൻ പോകുന്നു, உங்களை மறுதலிக்க போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എരിയുന്ന തീച്ചൂളയിട്ടെന്ന് പറഞ്ഞാലും, எரிகிற அக்கினி சூளையில போட்டா கூட, കടിച്ചു കീറുന്ന സിംഹത്തിന്റെ ഗുഹയിൽ ഇട്ടെന്ന് പറഞ്ഞാലും, கடித்து குதறுகிற இந்த சிங்கத்துடைய கெபியில போட்டாலும், യഥാർത്ഥ ക്രിസ്ത്യാനിയാണോ, நீ உண்மையான கிறிஸ்தவனா, നിത്യജീവന്റെ മൊഴികൾ പ്രാപിച്ചവനോ, நித்திய ஜீவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவனா, നിന്നെ തകർക്കുവാൻ உன்னை அழித்து போட ഒരു തീക്ക് കഴിയത്തില്ല, எந்த அக்கினிக்கு முடியாது, ഒരു പെരുവെള്ളത്തിന് കഴിയത്തില്ല, எந்த வெள்ளத்திற்கு முடியாது, ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല, எந்த வல்லமைக்கு முடியாது. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ.
അതിനെക്കുറിച്ച് പാസ്റ്റർ ഫസ്റ്റിലെ സംസാരിച്ചത്. அதனால தான் பாஸ்டர் முதல்ல சொன்னாங்க, அதை குறித்து தான் சொன்னாங்க. விசுவாசம் உரைக்கணும், உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். ஹalleluya ஹalleluya. விசுவாசம் உரைக்கணும், விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும். அடுத்திருக்கிற கரம் கொடுத்துட்டு வர, பக்கத்துல இருந்து கையை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் உரைக்கணும், விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். ஹalleluya 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 ஹalleluya. ஆமே. பாஸ்டர் പറഞ്ഞ കടുക് മണിയുള്ള വിശ്വാസം. பாஸ்டர் சொன்னார் கடுகு அளவு, கடுகு விதை அளவிലുള്ള விசுவாசம். എന്ന് പറഞ്ഞാൽ ചെറിയവരുണ്ട് വലിയവരുണ്ട്, അവരവരുടെ അളവാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அப்படி சொன்னா சின்னவங்க உண்டு பெரியவங்க உண்டு வயதானவங்க உண்டு, அவரவருடைய அளவிற்கு ஏற்ற அளவு. ഇരിക്കുന്ന ഏറ്റവും ചെറിയ കുഞ്ഞിന് ആമേ സ്തോത്രം കടുകിന്റെ അത്രയുള്ള വിശ്വാസമായിരിക്കും. இங்க இருக்கிற இந்த மிகவும் சின்ன பிள்ளைக்கு கடுகு அளவிലുള്ള விசுவாசம் தான் இருக்கும். പക്ഷേ അത് ഉറപ്പായിട്ടുള്ളതാണെങ്കിൽ, ஆனா அது உறுதிப்பட்டதாக இருந்தால் അവൻ അങ്ങോട്ട് നിന്നിട്ട് പറയുകയാണ്, அவன் அங்கே நின்னுட்டு சொல்லுவான், യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் കാട്ടത്തിയോട് പറയുന്നു, ஓ இந்த பிரச்சனையோடு சொல்லுகிறேன், കാട്ടത്തിയോട് പറയുന്നു, இந்த காட்டு அத்திமரத்தோடு சொல்லுகிறேன், പിഴുതട്ട്, ஓ வேரோடு புடுங்கப்பட்டு கடல்ல போய் விடு. ഈ മലയോട് അങ്ങോട്ട് നീങ്ങാൻ പറഞ്ഞു, இந்த மலையோடு பெயர்ந்து போக சொன்னாலும், എന്ന് പറയാ കാട്ടത്തി പോലെ വേര് പിടിച്ച് നിൽക്കുന്ന പ്രശ്നങ്ങളാണെന്ന് പറഞ്ഞു. அப்படி சொன்னா காட்டு அத்தி மரத்தை போல வேர் பிடித்திருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும், கடுகுமணிയുടെ അത്രയുള്ളവൻ പറഞ്ഞാ മതി, இந்த கடுகு அளவில உள்ள சின்ன பையன் சொன்னா போதும். യേശുവിന്റെ നാമത്തിൽ പറയുമ്പോൾ, இயேசுவின் நாமத்துல சொல்லும்போது കാട്ടത്തികൾ പിഴുതുമാറും, காட்டத்திகள் பெயர்ந்து போகும். മല പോലിരിക്കുന്നതെല്ലാം നിരന്നു മാറുവാനായിട്ട്, மலையை போல உள்ளவைகள் எல்லாம் சமமாய் மாறும். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് ഒരിക്കൽ കൂടി നന്ദി പറയാമോ? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? നിത്യജീവന്റെ മൊഴികൾ നിന്റെ പക്കലുണ്ട്. நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ദയവായിട്ട് നിങ്ങൾക്കൊന്ന് എഴുന്നേൽക്കാമോ? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? താങ്ക് യു അപ്പാ. യേശുവിനോട് പറ, உடவனஹத இயேசுவோடு சொல்லுங்க, ആ നിത്യജീവന്റെ മൊഴികൾ കേട്ടാ ഞങ്ങൾ വന്നിരിക്കുന്നത്. நித்திய ஜீவனுடைய வசனங்கள் கேட்க உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். പാസ്റ്റർ വാ 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 എന്ന് പറഞ്ഞപ്പോൾ വിളിച്ചിട്ട് വന്നതല്ല, ஆண்டவர் வா வா வான்னு சொல்லி கூப்பிட்டதனால வந்ததில்ல, പാസ്റ്റർ വിളിച്ചപ്പോൾ വന്നതല്ല, ஆண்டவர் கூப்பிட்டதனால வந்ததில்ல, വിശ്വാസി വിളിച്ചിട്ട് വന്നതല്ല, விசுவாசி கூப்பிட்டதனால வந்ததில்ல, പ്രവാചകൻ വിളിച്ചപ്പോൾ വന്നതല്ല, தீர்க்கதரிசி கூப்பிட்டதனால வந்ததில்ல. യേശുവിന്റെ നിത്യജീവന്റെ മൊഴി, இயேசுவினுடைய நித்திய ஜீவ வசனங்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ரபஹத ரஷபகதுரிபனா ஹல்பிரபு. ഏത് പ്രതികൂലങ്ങൾ വന്നാലും, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், ഏത് പ്രതിസന്ധികൾ നിന്റെ ജീവിതത്തിൽ எந்த ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், നിത്യജീവന്റെ മൊഴി പ്രാപിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, நித்திய ஜீவத்தினுடைய வசனங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்களானால், നിത്യജീവന്റെ മൊഴികൾ நித்திய ஜீவனுடைய வசனங்கள் எதற்காக? ഒന്നാമത്തെ നിത്യജീവന്റെ മൊഴി ദൈവരാജ്യമാണ്. ஒன்றாவது நித்திய ஜீவனுடைய ஒரு தன்மை நித்திய ராஜ்யம். ആമേ, ദൈവരാജ്യം, நித்திய பரலோக ராஜ்யம். ആമേ, നിത്യജീവന്റെ മൊഴികളിൽപ്പെട്ട ഒന്നാമത്തെ കാര്യമാണ് ദൈവരാജ്യം. நித்திய ஜீவனுடைய ஒன்றாவது காரியம் தான் பரலோக ராஜ்யம். യേശു ദൈവരാജ്യത്തെ കുറിച്ച് പ്രസംഗിച്ചു. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். അത് നിത്യജീവന്റെ മൊഴിയാണ്. ஏனென்றால் அது நித்திய ஜீவனுடைய வசனம். ഹല്ലേലൂയ ஹalleluya. എന്ന് പറഞ്ഞാൽ, அப்படி என்ன சொன்னால், തകരപ്പെട്ടിരിക്കുന്ന, கொடுக்கப்பட்டிருக்கிற, നിറുക്കപ്പെട്ടിരിക്കുന്ന, നുറുക്കപ്പെട്ടിരിക്കുന്ന, உடைக்கப்பட்டிருக்கிற, വേദനിച്ചിരിക്കുന്ന, வேதனைப்பட்டிருக்கிற, അനാഥരായിരിക്കുന്ന, அனாதையாயிருக்கிற, ക്ഷീണിച്ചിരിക്കുന്ന, கைவிடப்பட்டிருக்கிற നമ്മുടെ നടുവിൽ நம்மத்தியில ഒരു നാഥനായിട്ട്, ஒரு நாதனா, ഒരു രാജാവായിട്ട്, ஒரு ராஜாவா ദൈവമുണ്ടെന്നുള്ള മൊഴി, நம்முடைய ஆண்டவர் உண்டு என்று சொல்லப்பட்ட வசனம். ദൈവം എന്റെ നടുവിലുണ്ട്, இயேசு நம்முடைய மத்தியில இருக்கிறார். നിത്യജീവന്റെ മൊഴി, அது நித்திய ஜீவனத்தின் வசனம். எல்லா துதிக்க ஆரம்பிங்க. ரபக டகடக துதிபனா ரஷா பகதோரபோ ரிபகதுரிபன ஹடதரா ஹல்பரபனகதரபோ. അടയാളങ്ങളുടെ ആരംഭമായി, அற்புதங்களுடைய துவக்கமாய் ഗലീലയിലെ കാനായിൽ വെച്ച്, கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் வைத்து ആമേ, അവന്റെ മഹത്വം വെളിപ്പെടുത്തി, அவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி ഇന്ന് പകൽ സമയം, இந்த காலை வேளையில ഈ ഹോളിനകത്ത്, இந்த சபைக்கு உள்ளே, ഈ ഗ്രാമത്തിനകത്ത്, இந்த கிராமத்திற்கு உள்ளே, ജീവിതത്തിലുള്ള உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே ഒരു അടയാളം ചെയ്യുക, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். കുടുംബത്തിൽ ചെയ്യുക, உன்னுடைய குடும்பத்தில் செய்கிறார். റിസീവ് ചെയ്താട്ടെ, உன்னுடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளுங்க, ഏറ്റുകൊള്ളട്ടെ, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் பெற்றுக்கொள்ளுங்க. നിന്റെ കുടുംബത്തിൽ ചെയ്യുക, உங்க குடும்பத்துல செய்கிறார். തലമുറ ചെയ്യുക, தலைமுறையில பிள்ளைகளிடத்துல செய்கிறார். உன்னுடைய எதிர்காலத்தில் செய்கிறார்.
ரிகபலபலப ஷதலே துதிங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. யாரு கண்களை திறக்காதீங்க, ஆவியில கண்களை மூடி அந்நிய பாஷை இல்லாதவர்கள் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை பார்த்து பேசுங்க. துடபல ஹதரபோ ஹந்தர பிரபனபோ ரிகா பாபா ஷோகோபோ ரேகேனா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க. உராப வாதோ ரோஷே கேபா. பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அற்புதங்களினுடைய துவக்கமாய் கானாவில் வச்சு செய்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஆண்டவர் செய்தார். அந்த மகத்துவம் வெளிப்படுத்தி அங்கே மகிமையை வெளிப்படுத்தினார். சிஷ்யன்மார் விசுவாசிச்சு, சீஷர்கள் விசுவாசித்தார்கள். ஒரு பெரிய விசுவாச கூட்டம் இவட எழுந்தேற்க, ஒரு பெரிய விசுவாச கூட்டம் இங்கே எழும்ப போகிறது. ஓ சில விசுவாச கூட்டம் இவட சில விசுவாச கூட்டர்கள் இங்கே வீரர்கள் இங்கே எழும்ப போகிறார்கள். தீயடையும் வாளின் முன்பில் பயப்படாத ஒரு கூட்டம், அக்கினிக்கும் வாளிற்கு முன்பதாக பட்டயத்திற்கு முன்பதாக பயப்படாத ஒரு கூட்டம், ஒரு ஜாதிக்கும் ஆமை கீழ்ப்படாத ஒரு கூட்டம், எந்த ஜாதிக்கும் அடிமையாகாத ஒரு கூட்டம், பாவத்தோடு மலினப்படாத ஒரு கூட்டம், பாவத்தோடு காம்ப்ரமைஸ் செய்யாத ஒரு கூட்டம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால உராபா ஹாதோ ரோஷே பாகாதோ ரிபாகாதரபௌ ஷபனா உடபன பலபல ரகதரபௌ சந்துரிபியானா ரிகா பாபா பாபா பாகாதரபௌ. அடையாளங்களுடைய ஆரம்பமாய், அற்புதங்களின் துவக்கமாய் இப்போது ஆண்டவர் செய்திருக்கிறார். அடையாளங்களுடைய ஆரம்பமாய் என்ற ஜீவிதத்தை செய்தென்று விசுவாசிക്കുന്ന எத்தனை பேருண்டு? அற்புதங்களின் ஆரம்பமாய் இந்த நாளிலே என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? അങ്ങനെയാണെങ്കിൽ, அப்படியானால் ഇതിന്റെ ബാക്കി ഇന്ന് രാത്രി നടക്കും. இதனுடைய மீதி பகுதி இந்த ராத்திரியில் வெளிப்படும். അടുത്ത ദിവസം ഇവിടെ നടക്കും. அடுத்த நாட்களிலே அல்ல, நாளை அல்ல, ആമേൻ. അടുത്ത ദിവസങ്ങളിൽ നടക്കും. அடுத்த நாட்களிலும் நடக்கும். നിങ്ങൾ ഇവിടെ ഉള്ളിടത്തോളം നടന്നു, நீங்க இருக்கிற நாட்கள் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். ആമേൻ. അതിന്റെ കാരണം എന്താണെന്ന് അറിയാമോ? அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? യേശു ഇവിടെ ഉണ്ട്. இயேசு இங்கே இருக்கிறார். என்னிடத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உனக்கு இந்த தேசத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்ல. யாரோ இங்க சொல்றீங்க, யாரோ இங்க சொல்றீங்க இந்த தேசத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. யாரோ இங்க ஆண்டவர்ட்ட சொல்றீங்க, ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு மாட்டேனா என்ன அனுப்பிடாதீங்க, நான் போக மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் இயேசு 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 இங்கே இருக்கிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.